ஒரு ராஜா ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம்னு ஒரு நாள் புறப்பட்டு போனார். ஒரு இடத்துல தறி நெசவு வேலை ரொம்ப மும்முரமாக நடந்துக்கிட்டு இருந்தது. ஒரு பெரியவர் தறியால் நெசவு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். பக்கத்தில் ஒரு அழகான பொண்ணு உட்காந்து நூலை சுற்றிக்கிட்டு இருக்குது. ராஜா அந்த பெரியவரை பார்த்து யார் இந்த பொண்ணுன்னு விசாரித்தார். ராஜா அப்படி கேட்டதும் அவருக்கு ரொம்ப பெருமையாக போயிட்டுது. ஏன்னா உட்காந்துருந்தது அவரோட மகள். அரசே, இது என்னுடைய மகள். இவ வேகமாக நூல் திரிக்கக்கூடியவள். வைக்கோலை எடுத்து இவ திரிச்சா கூட அது எல்லாம் பவுனிழையாக வெளியில் வரும் அப்படின்னு ஒரு ராசி இவளுக்கு அப்படின்னு ரொம்ப பெருமையாக ராஜா கிட்ட சொன்னார். ராஜா இதை கேட்டதும் அசந்துட்டார். அப்படியா, இவ்வளவு அழகும் சாமர்த்தியமும் உள்ள இந்த பொண்ணு என்னோட வரட்டுமே, இவளை என் மருமகளை ஆக்கிக்கிறேன் அப்படின்னார் ராஜா. அந்த பெரியவருக்கு ஒன்றும் புரியல. ஏதோ கொஞ்சம் பெருமையாக சொல்ல போவ அது இப்படி ஆயிட்டுதே அப்படின்னு கவலைப்பட்டார். இருந்தாலும் ராஜா பேச்ச தட்ட முடியுமா, மகளை அனுப்பி வச்சுட்டார். ராஜா அந்த பொண்ணை அரண்மனைக்கு அழைச்சிட்டு வந்தார். அங்கே ஒரு அறையில் வச்சு பூட்டி விட்டார். அந்த ரூமு நிறைய வைக்கோலை கொண்டாந்து போட்டு அடைச்சாங்க. 3 ராட்டைகள் வேற வச்சுருந்தாங்க. நாளைக்கு பொழுது விடியறதுக்குள்ளே நீ இந்த வைக்கோலையெல்லாம் தங்க இழைகளாக மாற்றி காட்டணும். நாளைக்கு காலம்புறம் வந்து நான் இந்த அறை கதவை திறப்பேன். உன் தகப்பன் சொன்னது மாதிரி எல்லாம் தங்கமாக மாறி இருக்கணும், இல்லைன்னா நீ உயிர் தப்ப முடியாது அப்படின்னு உத்தரவு போட்டார். பாவம் அந்த பொண்ணு என்ன பண்ணும், பகல் பூரா அழுதுகிட்டே உட்காந்துருக்குது. ராத்திரி பூராவும் தூக்கம் வரல. மறுநாள் அதிகாலை நேரத்தில் யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்டுது. பயந்துக்கிட்டே கதவை திறக்கிறா. திறந்து பார்த்தா வெளியில் 3 அவலட்சணமான பெண்கள். ஒருத்திக்கு வந்து கால் அகலமாக முறை மாதிரி இருக்குது, இன்னொருத்திக்கு கட்டை விரல் கரண்டி மாதிரி பெருசாக இருக்குது, 3வது பொண்ணுக்கு உதடு தடித்து ரப்பர் மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கு. யார் நீங்கள், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குது இந்த பொண்ணு. நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்தாங்க. உட்காந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ளே உள்ளே இருந்த வைக்கோலையெல்லாம் தங்க இழைகளாக மாற்றி கொடுத்துட்டு போயிட்டாங்க. காலையில் ராஜா வந்தார், பார்த்தார். ஆகா பேஷுனார். இன்னும் கொஞ்சம் வைக்கோலை கொண்டாந்து அந்த ரூமில் போட சொன்னார். இந்த வைக்கோலையும் இன்னைக்கு தங்கமாக மாற்றிவிடு, நாளைக்கு மறுநாள் உனக்கும் இளவரசனுக்கும் கல்யாணம்னு சொல்லிவிட்டார். இன்னைக்கு ராத்திரி அந்த 3 பொண்ணுங்களும் வந்தாங்க. வைக்கோலை பொண்ணு இழைகளாக மாற்றினாங்க, புறப்பட்டாங்க. இந்த பொண்ணு அவங்க காலில் விழுந்து வணங்கினா. என் உசுரை காப்பாற்றினீங்க, உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் அப்படின்னா. பயப்படாத, நீ விரும்பினா எங்களுக்கு ஒரு உதவி செய்யலாம். உன்னுடைய கல்யாணத்துக்கு நாங்கள் 3 பேரும் வரோம். நீ எங்களை வந்து வரவேற்று ராஜாக்கிட்டையும் இளவரசர்கிட்டையும் நாங்கள் உன்னோட பெரியப்பா பொண்ணுங்கன்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வை, நாங்கள் விருந்து சாப்பிட்டுட்டு போயிடுறோம் அப்படின்னாங்க. ரொம்பவும் சந்தோஷமாக சரின்னு ஒத்துக்கிட்டா. கல்யாண நாள் வந்தது. கல்யாணம் ரொம்ப கோலாகலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா தேசத்து ராஜா ராணிகளும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த 3 அவலட்சணமான பொண்ணுங்களும் வந்து சேர்ந்தாங்க. யார் இவங்கன்னு கேட்டார் ராஜா. என் பெரியப்பா பொண்ணுங்க அப்படின்னா அந்த பொண்ணு. காலும் உதடும் கட்டை விரலும் ஏன் இப்படி உங்களுக்கு அவலட்சணம் ஆயிட்டுது அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த பொண்ணுங்க பதில் சொன்னாங்க. என்ன செய்யறது, ஓயாமல் வைக்கோலை நூற்று ஒருத்தியோட கட்டை விரல் அப்படி கரண்டி மாதிரி ஆயிட்டுது, நாக்கில் தொட்டு தொட்டு திரிச்சதுனால ஒருத்தியோட உதடு அப்படி ஆயிட்டுது, காலால் கட்டையை அழுத்தி அழுத்தி தறி போட்டதுனால இன்னொருத்தையோட கால் அப்படி ஆயிட்டுது. உங்கள் மருமகளாக வந்திருக்கிற இந்த பொண்ணு அந்த 3ஐயுமே செய்ய தெரிஞ்சவ தான். என்ன ஆக போதோ இன்னும் கொஞ்ச நாளில் அப்படின்னாங்க. அவ்வளவுதான். ராஜா பயந்துட்டார். அம்மா, இன்னையிலேருந்து நீ இளவரசனின் மனைவி. நீ எப்பவும் அழகாக இருக்கணும், அதனால் நீ இனிமேல் வைக்கோலை திரிக்கவே கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டார். அவளை இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றின அந்த 3 பொண்ணுங்களும் சந்தோஷமாக திரும்பி போயிட்டாங்களாம். சுவாமி சின்மயானந்தர் இந்த கதையை சொல்லியிருக்கிறார். தன்னலம் மறந்து சுயலாபத்தை தியாகம் செய்கிறது வைக்கோல்ல இருந்து தங்க இழையை நூக்கிறது மாதிரி அப்படிங்கிறார் அவர். அது இருக்கட்டும், இப்போ நம்ம கதைக்கு வருவோம். ஒரு ராஜா தன்னோட மகனுக்கு சுயவரம் நடத்தினார். எல்லா தேசத்திலிருந்தும் ராஜகுமாரர்கள் வந்திருந்தாங்க. ராஜகுமாரியை கல்யாணம் பண்ணிக்கலாம்ங்கிற ஆசையில் சுயம்பர மண்டபத்திலேருந்து எல்லா ராஜகுமாரர்களும் அலறி அடிச்சுக்கிட்டு வெளியில் ஓடி வந்துகிட்டு இருக்கிறாங்களாம். ஏன் இப்படி எல்லாரும் மிரண்டு போய் ஓடி வர்றாங்கன்னு கேட்டார் ஒருத்தர். அதுக்கு இன்னொருத்தர் விவரம் சொன்னார். ராஜகுமாரியை இன்னைக்கு தான் அவங்க நேரில் பார்த்தாங்களாம், அதுதான் இப்படி ஓடி வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னார். வங்க நாவலாசிரியர் சரத் சந்திரர் ஒரு நண்பர் அவர்கிட்ட வந்தார். வழக்கமாக எல்லா எழுத்தாளர்கள்கிட்டையும் கேட்குற ஒரு கேள்வியை கேட்டார். நீங்கள் எழுத்துத்துறைக்கு வந்தது எப்படி, இதுதான் கேள்வி. அதை தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்னார் சரத் சந்திரர். சும்மா சொல்லுங்களேன், தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னார் வந்தவர். சரி சொல்கிறேன்னு ஆரம்பித்தார். நான் ரங்கூனில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். சம்பளம் பத்தல. வேலையும் பார்த்துக்கிட்டு ஒரு பலசரக்கு கடை வைக்கலாம்னு நினச்சேன்.
என்னால் மளிகை கடை வச்சு சரியாக நடத்த முடியுமாங்கிற சந்தேகம் என் மனைவிக்கு. அதை சோதனை பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக சில பொருள்களின் அளவு, அதோட விலை, இப்படி சிலதை சொல்லி எல்லாத்தையும் மனக்கணக்காக கூட்டி போட சொன்னாங்க. என்னால் சரியாக கூட்டி சொல்ல முடியல. உங்களால் மளிகை கடை நடத்த முடியாதுன்னு சொல்லிவிட்டாங்க. உடனே என்ன பண்ணுறது, வேற வழி இல்லை, கதை எழுத ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னார். கேட்டவருக்கு சிரிப்பு வந்துட்டு தான். சரத் சந்திரர் ஒரு பக்கம் சீரியஸான நாவல்கள், சிறுகதைகள் எழுதியிருந்தாலும் அவருடைய இன்னொரு பக்கம் வேற விதம். நண்பர்கள் கிட்ட பேசும்பொழுதும் சரி, அவர்களுக்கு கடிதங்கள் எழுதும் போதும் சரி, கேலியும் கிண்டலும் நகைச்சுவை உணர்வும் அதிகமாக இருக்கும். காந்திஜி ஒரு சமயம் கல்கத்தாவுக்கு வந்திருந்தார். தேசபக்தர்கள் பல பேர் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சரத் சந்திரரும் அங்கே இருந்தார். கிரண் சங்கர் ராய் அப்படிங்கிறவரும் அங்கே இருந்தார். அவர் சொன்னாராம், காந்திஜியோட பழகிய முதல் வங்காளி நான் தான். போயர் யுத்த காலத்தில் இவர் லண்டனுக்கு வந்திருந்தப்போ என்கிட்ட தான் வங்காள மொழி கற்றுக்கிட்டார் அப்படின்னாராம். உடனே சரத் சந்திரர் காந்திஜியை பார்த்து, இவர் உங்களுக்கு வங்காள மொழி கற்றுக் கொடுத்தது உண்மைதானா அப்படின்னாராம். ஆமான்னாராம் காந்தி. அதனால தான் உங்களால் வங்காள மொழி கற்றுக்க முடியல அப்படின்னாராம். எல்லாரும் சிரிச்சாங்களாம். சரத் சந்திரர் சாம்தாபேர் அப்படிங்கிற கிராமத்தில் தங்கியிருந்தார். ஒரு இலக்கிய நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக. அதுக்காக ஒரு கல்கத்தாவுக்கு போக வேண்டிய சூழ்நிலை. அதுக்காக புறப்பட்டார். அந்த சமயத்தில் பின்னாடி இருந்து யாரோ அவரை கூப்பிட்டாங்க. இப்படி கூப்பிட்டவரை பார்த்து இன்னொருத்தர் யாரோ அதட்டி இருக்கிறாங்க. போகிறவரை ஏன் இப்படி கூப்பிடுறீங்க அப்படின்னு. ஏன் கூப்பிட்டா என்னன்னு கேட்டிருக்கார் சரத் சந்திரர். புறப்படுறவங்கள பின்னாடி இருந்து கூப்பிடுறது அபசகுனம், போகிற இடத்துல ஏதாவது ஆபத்து வரலாம் அப்படின்னு அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கிறார் அவர். உடனே சரத் சந்திரர் சொன்னாராம், இதோ இவங்க என்ன இலக்கிய கூட்டத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்களே, இதை விட வேற என்ன ஆபத்து வந்துட போகுது அப்படின்னாராம். இப்படி சரத் சந்திரருக்கு இயல்பாகவே நகைச்சுவை உணர்வு உண்டு. அவருடைய நண்பர் ஒருத்தர் வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தார். அங்கே ஒரு கச்சேரிக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. சரத் சந்திரருக்கு இயல்பாகவே கச்சேரியில் நீண்ட ஆலோசனையெல்லாம் கேட்கறதுக்கு பொறுமை இருக்காது. அதனால் மெதுவாக பாட போகிறவர் எப்படி அப்படின்னு கேட்டிருக்கார். அவருக்கு ரொம்ப நல்லா பாட தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு சரத் சந்திரர், பாட தெரியுங்கிறது சரி, பாட்டை நிறுத்த தெரியுமா அதை சொல்லுங்க முதல்ல அப்படின்னாராம். ஐயா, உங்கள் பேரை தொடர்ந்து தினம் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னார் ஒருத்தர். தொடர்ந்து கேட்குறீங்களே, உங்களுக்கு காது வலிக்கலையா அப்படின்னு கேட்டோம். பேசுகிற உங்களுக்கே வாய் வலிக்கல அப்படிங்கிறப்போ கேட்குற எங்களுக்கு எப்படி காது வலிக்கும் அப்படின்னார். நம்ம உடம்புல ஒரு அதிசயம் என்ன தெரியுமா? ரொம்ப நேரம் நாம் நடக்கிறோம்னு வச்சுக்கோங்க, கால் வலிக்கும். ரொம்ப நேரம் வேலை செஞ்சால் கை வலிக்கும், உடம்பு வலிக்கும். ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தால் கண்ணு வலிக்கும். ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தால் வாய் கூட வலிக்கும். ஆனால் ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால காது வலிக்கிறது இல்லை. அதனால் கேட்கறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க நம்ம பெரியவங்க. திருவள்ளுவர் தேவையில்லாமல் வார்த்தைகளை உபயோகப்படுத்த மாட்டார். ஒரு திருக்குறள்னு எடுத்துக்கிட்டாவே அதில் மொத்தம் 7 வார்த்தைகள், அவ்வளவுதான். அப்படி 7 வார்த்தைகள் மட்டுமே உள்ள ஒரு திருக்குறளில் வள்ளுவர் ஒரே வார்த்தையை 5 தடவை உபயோகப்படுத்தியிருக்கிறார், திரும்ப திரும்ப பயன்படுத்தியிருக்கிறார். அப்படின்னா அதை எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்றார் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அது என்ன குறள்? செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செவிச்செல்வம்ங்கிறது அவ்வளவு முக்கியமானது. கற்றலின் கேட்டல் நன்று. அதிகம் கேட்கணுங்கிறதுக்காகத்தான் எவ்வளவு கேட்டாலும் காது வலிக்கிறது இல்லை. குறைச்சலாக பேசணும், அதிகமாக கேட்கணும். இன்னொரு விஷயம் கவனிங்க. நம்ம உடம்புல கண்ணுக்கு மூடி இருக்குது, எதையாவது நாம் பார்க்க விரும்பலைன்னா உடனே கண்ணை மூடிக்கலாம். நம்ம வாய்க்கு மூடி இருக்குது, பேச விருப்பம் இல்லையா, வாய் மூடிக்கலாம். மூக்குக்கு கூட மூடிக்கிற வசதி இருக்குது, எதையாவது முகர விருப்பம் இல்லையா, மூச்சை அடக்கிக்கலாம். ஆனால் பாருங்கள், காதுக்கு மூடி கிடையாது, அதை கையால் தான் மூட முடியும். யார் என்ன சொன்னாலும் அது நல்லதோ கெட்டதோ காதில் விழுந்துக்கிட்டு தான் இருக்கும். அறிவு தான் நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு கெட்ட விஷயங்களை விட்டுடணும். நல்ல கருத்துக்கள் நம்ம காதில் நிறைய விழுந்துக்கிட்டே இருக்கணும். அதை கேட்டு நாம் நல்லபடியாக வாழணுங்கிறது தான் படைப்பின் விருப்பம். ஆன்மீகவாதிகள் கூட ஒன்று சொல்லுவாங்க. அதாவது, ஆன்மீக பாதையில் நீங்கள் முன்னேறணும்னா முதல்ல சிரவணம் செய்யணும்பாங்க. அதாவது பெரியவங்க சொல்கிற நல்ல கருத்துக்களை கேட்கணும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அதனால் யார் நல்ல கருத்துக்களை சொன்னாலும் அதை காது கொடுத்து கேளுங்க. இவ்வளவு கருத்துக்களையும் நம்ம நேயர் ஒருத்தர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தோம். அவரும் சரி சரின்னு தலையாடிக்கிட்டே இருந்தார். அப்புறம் சொன்னார், நீங்கள் சொல்கிறது சரிதான் சார்,
காதுக்கு மூடி இல்லைங்கிறது ரொம்ப சரி. அதனால தான் உங்கள் தகவல் கூட நாங்கள் விரும்புகிறோமோ இல்லையோ தினம் காதில் விழுந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னார். எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அப்படியா அப்படின்னோம். ஆனாலும் என்ன மாதிரி சில பேர் நீங்கள் தகவல் சொல்கிற சமயத்தில் காதில் மூடி இல்லையேன்னு சொல்லி கவலைப்படுறதில்ல சார் அப்படின்னார். ஏன்னு கேட்டோம். காதை மூடுறதுக்கு தானே வசதி இல்லை, ரேடியோவை மூடுறதுக்கு வசதி இருக்குதுல்ல, அதனால் டக்குன்னு அதை மூடி வச்சுருவோம் அப்படின்னார். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு ஒரு மந்திரி. ராஜா ரொம்ப நியாயமானவர், நேர்மையானவர், கண்டிப்பானவர். தப்பு செய்கிறது யாராக இருந்தாலும் தண்டனை கொடுப்பார். வேண்டியவங்களுக்கு ஒரு நியாயம், வேண்டாதவங்களுக்கு ஒரு நியாயங்கிறதெல்லாம் அவர்கிட்ட கிடையாது. ஒரு சமயம் அரசவையில் அந்த அமைச்சரே விதிமுறைகளுக்கு புறம்பா ஏதோ நடந்துகிட்டு இருக்கார். மன்னருக்கு கோபம் வந்துட்டுது. உடனே அந்த அமைச்சரை கிட்டத்தில் கூப்பிட்டு அவர் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை கொடுத்துட்டாராம். உடனே அந்த அமைச்சர் என்ன பண்ணார் தெரியுமா? நேராக போனார். அங்கே நின்றுக்கிட்டு இருந்த இன்னொருத்தர் கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சார். அறை வாங்கினவர் திகைச்சு போயிட்டார். இவர் ஏன் நம்மளை அரைகிறார் அப்படின்னு யோசனை பண்ணார். மன்னரும் திகைச்சு போயிட்டார். நாம இவரை அரைஞ்சா அதுக்காக இவர் போய் இன்னொருத்தரை அரையணுமா அப்படின்னு யோசனை பண்ணார். இவருக்கு என்ன பைத்தியமானு கூட நினைக்க ஆரம்பிச்சுட்டார். ஆனால் என்ன ஆச்சுன்னா, அப்புறம் அமைச்சர் அவர் கவனிச்சுக்கிட்டு இருந்தாரா, அவர் இன்னொருத்தரை அரைஞ்சார் இல்லையா, அந்த அறை வாங்கின ஆசாமியை பார்த்து கத்திக்கிட்டு இருந்தார். யார்? அமைச்சர். ஏன்பா என்கிட்ட அறையை வாங்கிக்கிட்டு இப்படி விவரம் இல்லாமல் நின்றுட்டு இருக்கிறிய, நான் உனக்கு கொடுத்ததை நீ வேற யாருக்கிட்டையாவது கொடுத்துரு அப்படின்னார். உடனே அந்த ஆள் பார்த்தான். தனக்கு அடுத்தபடியாக நின்றுக்கிட்டு இருந்தவனை ஓங்கி ஒரு அறை அரைஞ்சான். அவன் கன்னத்தை தடவிட்டே யோசனை பண்ணான். இது ஏதோ புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அடுத்தாப்புல நின்றுக்கிட்டு இருந்தவனை அரைஞ்சான். இப்படி இந்த அறை மாறி மாறி போய்கிட்டே இருக்குது. ஊரு பூரா பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சுட்டுது. அன்னைக்கு ராத்திரி அந்த ராஜா படுக்கிறதுக்காக போனார். அந்த நேரம் பார்த்து அவர் கன்னத்தில் பலார்னு ஒரு அறை விழுந்தது. நம்மளே அரையிறது யாரு அப்படின்னு அதிர்ச்சியோட மன்னர் திரும்பி பார்க்கறாரு. அரைஞ்சது அவரோட மனைவி. என்னாச்சு உனக்குன்னு கத்துனார் ராஜா. உங்களுக்கு தெரியாதா, ஊர் பூரா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மூலமாக இந்த அறை பிரயாணம் பண்ணிட்டு வருது அப்படின்னாங்க அந்த அம்மா. அப்படின்னா ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டுதா அப்படின்னாராம் மன்னர். என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. இவர் விவரத்தை சொன்னாராம். அப்படின்னா நீங்கள் ஆரம்பித்து வச்ச இந்த விளையாட்டை நான் முடிச்சு வச்சுட்டேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. மறுநாள் காலை மறுபடியும் அரசவை கூடிச்சு. அந்த அமைச்சர் மன்னரை பார்த்து கேட்டார், என்ன மகாராஜா, என்கிட்ட கொடுத்ததை திருப்பி வாங்கிட்டீங்களா அப்படின்னாராம். இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னார் மன்னர். ஆனால் நான் எதிர்பார்த்தேன். அது எங்கே போயிட போகுது, ஊர் பூரா சுற்றி கடைசியில் உங்ககிட்ட தான் சேரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னாராம் அமைச்சர். இந்த கதை வேடிக்கையாக இருந்தால் கூட இதில் உள்ள கருத்து முக்கியமானது. இந்த உலகத்தில் பல கருத்துக்கள் இப்படி தான் மாறி மாறி சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. நம்மால் ஒருத்தன் தன்னுடைய நண்பன் ஒருத்தனை கடத்தெருவில் பார்த்தான். உடனே ஓடி போய் பலார்னு ஒரு அறை கொடுத்தானான். அவன் கன்னத்தை தடவிட்டு ஏன்டா என்ன அரைஞ்சேன்னு கேட்டிருக்கான். நீ ஏன்டா என்ன முட்டாள்னு என் மனைவிட்ட போய் சொன்னேன் அப்படின்ட்டுருக்கான் அவன். உன்னை ஒரு முட்டாள்னு சொன்னதுக்காகவா நீ என்ன அரைஞ்ச அப்படின்னு கேட்டிருக்கான் இவன். டேய், நான் அதுக்காக அறையலப்பா, அது ஒரு பெரிய ரகசியம். நான் முட்டாளுங்கிறது அந்த ரகசியத்தை நீ ஏன் எங்கள் வீட்டில் போய் சொன்னேன், அதுக்காக தான் அரைஞ்சேன் அப்படின்னு நான் அவன். துருக்மேனியாவில் அஷ்காபாத் அப்படின்னு ஒரு நகரத்தில் ஒரு புவியியல் விஞ்ஞானி இருந்தார். அவர் ஒரு நாய்க்குட்டி வளர்த்தார். ஒரு நாள் முன்னிரவு நேரம் ஒரு மேஜைக்கு முன்னாடி உட்காந்து அந்த விஞ்ஞானி ஏதோ கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு ஒரு சின்ன பெண் குழந்தை, அது தொட்டிலில் தூங்கிட்டு இருக்குது. அந்த நாய்க்குட்டியும் ஒரு மூலையில் படுத்து அது பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்தது. ஒரே அமைதி. அந்த நேரத்தில் திடீர்னு அந்த நாய்க்குட்டி துள்ளி எழுந்திரிச்சது. நேராக குழந்தைகிட்ட ஓடிச்சு. அந்த குழந்தைய அது போட்டிருந்த ட்ரெஸ்ஸோடு சேர்த்து கவ்வி தூக்குச்சு. தூக்கிக்கிட்டு வாசல் பக்கம் ஓடிச்சு. நாய்க்குட்டி குழந்தைய கவ்வி தூக்க முடியுமாங்கிற சந்தேகம் உங்களுக்கு இல்லையா? நீங்கள் நம்ம ஊர் நாய்க்குட்டியவே பார்த்து பழக்கப்பட்டிருக்கீங்க, அதனால் நம்புறதுக்கு சிரமமாக இருக்கும். அந்த ஊர்ல எல்லாம் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒரு ஏதோ கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கும். விஞ்ஞானி அதை பார்த்துட்டார். உடனே அந்த நாய்க்கு வெறி பிடிச்சிட்டுதுன்னு முடிவு பண்ணிட்டு தன்னோட கை துப்பாக்கி எடுத்துக்கிட்டு ஓடி வந்தார். அவர் வெளியில் நாய்க்குட்டி எங்கே அப்படின்னு பார்த்து தேடுறார். அந்த நேரத்தில் அந்த வீடு இடிஞ்சு விழுது. காரணம் பூமி அதிர்ச்சி. இப்படி பூமி அதிர்ச்சி உண்டாக போகுதுங்கிறது அந்த நாய்க்குட்டிக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. அதுதான் குழந்தைய தூக்கிட்டு வெளியில் ஓடி வந்திருக்குது. அது மூலமாக அந்த குடும்பத்தையே காப்பாற்றிருக்குது அந்த நாய்க்குட்டி. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே சில பிராணிகளுக்கு இப்படி நடக்க போகுதுங்கிறது தெரிஞ்சிருக்குதான். ஆமாம், அந்த நகரத்தில் 3 நாளைக்கு முன்னாடியே பாம்பு, பல்லி இதெல்லாம் அது தங்கியிருந்த வலையை விட்டு வெளியில் ஓடி வந்துட்டுது. அதே மாதிரி அங்கிருந்த புறாவெல்லாம் பறந்து போயிடுச்சான். இதே மாதிரி யுகோஸ்லோவியாவில் கூட ஒரு நகரம், அங்கே ஒரு நாள் ராத்திரி ஒரு மிருக காட்சி சாலையில் திடீர்னு ஒரு பெரிய கலவரம், கூச்சல், குழப்பம். அங்கே இருந்த கழுதை, புலி, யானை, பறவை
எல்லாம் கண்ணாபின்னான்னு கத்த ஆரம்பிச்சுட்டுது. நீர் யானை அதுக்குன்னு போடப்பட்டிருந்த தடுப்பையே தாண்டி குதிச்சு வெளியில் வந்துட்டு தான். மறுநாள் தான் எல்லாருக்கும் விஷயம் புரிஞ்சுது. அடுத்த நாள் காலையில் அங்கே பூமி எதிர்ச்சி உண்டாயிட்டுது. இப்போ பாருங்க, அதாவது மனுஷனை போய் தீர்க்க தரிசி அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இவனை விட அது பரவாயில்லைன்னு தோணுது. அதாவது மிருகங்கள் ஒன்று நடக்க போகுதுங்கிறத முன்னாடியே புரிஞ்சுக்குதே. சரி, இதெல்லாம் எப்படி அது முன்கூட்டி புரிஞ்சுக்குது? அதுதான் படைப்பு ரகசியம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் மனுஷன் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறான். விஞ்ஞானிகளோட ஆராய்ச்சியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், வீட்டுக்குள்ளேயே சில ஆராய்ச்சி பண்ணி பாருங்களேன். இப்போ சில யோசனை சொல்லி அதை சோதனை பண்ணி பாருங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னாராம். அதாவது இப்போ மழை வருமா வராதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, உடனே ஒரு பூனைக்குட்டி பின்னாடியே மெதுவாக போய் அது என்ன செய்யுதுன்னு கவனித்து பார்க்கணும். பூனைக்குட்டி தன்னோட பாதத்தினால சுகத்தில் அப்படி கீறிக்கிட்டு இருக்கும். அப்படி கீறினா கண்டிப்பாக மழை வரும். சில சமயம் பூனைக்குட்டி அப்படி மல்லாந்து படுத்துக்கிட்டு பாதத்தை உயர தூக்கும், அப்படியும் இப்படியும் புரளும். இப்படி செஞ்சதுன்னா அன்னைக்கும் மழை இருக்காது. அதனால் முன்னாடி இருந்தது மழை வர்றதுக்கு அறிகுறி, இது மழை இல்லைங்கிறதுக்கு அறிகுறி. பறவைகள் பிராணிகள் இதுகளோட நடவடிக்கைகளை பார்த்துட்டு அதையெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் காலநிலையை கண்டுபிடிக்கிற கருவிகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. வாத்து இருக்குல்ல, சில சமயம் தன்னோட அழகை தன்னோட இறகுகளில் அப்படியே புதைச்சிக்கும். அப்படி செஞ்சால் குளிர்காலம் வரப்போகுதுன்னு அர்த்தம். பருவநிலை குளிராக மாறப்போகுதுங்கிறதுக்கு இதுதான் அறிகுறி. சிட்டுக்குருவி இருக்குதுல்ல, அதெல்லாம் புழுதியில் உழுந்து புரளும், சிறகுகளை படபடன்னு அடிச்சுக்கும். அப்படி செஞ்சால் மழை வரப்போகுதுன்னு அர்த்தம். ஒன்று மட்டும் நாம் நல்லா தெரிஞ்சுக்கணும், இயற்கையின் சீற்றம்னு சொல்கிறோம் இல்லையா, இயற்கை ஏன் நம்ம மேலே கோவப்படுது? இயற்கையை நாம் அனுசரித்து போகிறதில்ல, அதனால் கோவப்படுது. காடுகளை அழிக்கப்படாது, விலங்குகளை கொல்லக்கூடாது, இயற்கை ஏற்படுத்தி வச்சிருக்கிற சமநிலையை கெடுக்கக்கூடாது. அதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தோம்னா பூமியும் நடுங்காது, நாமளும் நடுங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஒருத்தர் இருந்தார், சாராய கடைக்கு போனாராம், நிறைய சாப்பிட்டார். அப்புறம் சொன்னார், இது ரொம்ப அற்புதமான சரக்கு போல இருக்கு, உள்ளே போன உடனே இந்த பூமியே நடுங்கிறது மாதிரி இருக்கு எனக்கு அப்படின்னாராம். இதுக்கு கடைக்காரர் சொல்லியிருக்கார், நீங்கள் சாப்பிட்டது வெறும் பச்சை தண்ணி தாங்க, இப்போ ஏற்பட்டிருக்கிறது நிஜம் பூமி அதிர்ச்சி அப்படின்னாராம். கங்கை கரை தோட்டம் பக்கத்தில் ஒரு ஆசிரமம், அங்கே ஒரு பெரியவர் தங்கி இருக்கிறார். அவர் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அந்த ஆசிரமம் இருந்த இடம் கரக்பூர். வங்காளத்தில் பொதுவாக எல்லாரும் மீன் சாப்பிட்றது உண்டு. கங்கையில் குளிச்சுட்டு கையில் ஒரு மீனோட வர்றது வழக்கம். இவர் இருக்கிற இடத்துக்கு கங்கையில் படகு வழியாக வரணும். அப்படி தான் எல்லாரும் வருவாங்க. வர்றவங்களை ஒன்று கூட்டி ஆன்மீக விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருப்பார். ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் நகரத்துக்கு போகணும், வரும்பொழுது மீன் கொண்டுகிட்டு வரணும். அதுக்கு ஒரு அட்டவணையே உண்டு ஆசிரமத்தில். அது பிரகாரம் ஒரு நாள் சுவாமி யோகானந்தர் படகில் போனார். படகை செலுத்தினவங்க ராமகிருஷ்ணரையும் சுவாமி யோகானந்தரையும் மற்றவங்களையும் பித்தர்கள் அப்படின்னு சொல்லி ஏளனமாக பேசினாங்க. அவங்க என்ன பைத்தியம் பிடிச்சவங்க அப்படிங்கிறது மாதிரி. சுவாமி யோகானந்தருக்கு ரொம்ப மென்மையான இதயம். இவங்க இப்படி கண்ணாபின்னான்னு பேசுகிறத பார்த்தா மீனை வாங்கிட்டு திரும்புகிறப்போ என்ன நடக்குமோ அப்படிங்கிற பயம் வேற வந்துட்டுது அவருக்கு. அவ்வளவு மென்மையானவர். இதை தெரிஞ்சுக்கிட்ட ராமகிருஷ்ணர், யோகானந்தா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டார். இவர் கண்ணீரை தொடச்சிக்கிட்டே கிட்ட போனார். சொன்னார், ஐயா, படகு ஓட்டுறவங்க உங்களை பற்றி மோசமாக பேசுகிறாங்க. என்ன திட்டினா பரவாயில்ல, ஆனால் உங்களை அவங்க திட்டுறாங்க, அதை என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னார். இதை கேட்டதும் ராமகிருஷ்ணருக்கு கோபம் வந்துட்டு தான். என்னது, உன்னுடைய குருவை பற்றி அவங்க மோசமாக பேசும்பொழுது நீ சும்மா இருந்தியா, வெளியில் போ அப்படின்னு விட்டார். குரு நிந்தனை செய்கிறப்போ அதை கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கலாமா? குரு நிந்தனையை கேட்டால் பாவம் இல்லையா? என்னை தூற்றும் போது அவங்க பாவம் செய்கிறாங்க, அதை கேட்டுக்கிட்டு நீ சும்மா இருந்தால் நீயும் பாவம் செய்கிற அப்படின்னாராம். அடுத்த நாள் சுவாமி நிரஞ்சனானந்தர் போக வேண்டிய நாள். இவர் படகுல போகும்பொழுதும் அதே மாதிரி நடந்துதான். அவங்க மோசமாக பேச ஆரம்பித்தாங்க, திட்ட ஆரம்பித்தாங்க. அப்படி கேலி பண்ண ஒருத்தனை இவர் என்ன பண்ணார், பலார்னு கன்னத்தில் அரைஞ்சிட்டார். இன்னொருத்தனை கங்கையில் தூக்கி எறியறதுக்கும் தயாராகிட்டார். அதுக்கப்புறம் அவங்க யாரும் வாயை திறக்கலை. மீன் வாங்கிட்டு வர்றப்பவும் படகுல ஒரே அமைதி, அவ்வளவு பயம் அவங்களுக்கு. ராமகிருஷ்ணர் கூப்பிட்டு விசாரித்தார் என்ன நடந்ததுன்னு. இவர் சொன்னார், அவர் யோகானந்தா போகும்பொழுது என்ன நடந்ததோ அப்படியே தான் இப்பவும் நடந்தது. குரு நிந்தனை செய்கிறத கேட்டுக்கிட்டு நான் சும்மா இருப்பேனா? ஒருத்தனை அப்படியே அரைஞ்சுட்டேன், இன்னொருத்தனை ஆற்றுல தூக்கி போட்டுருவேன்னு பயமுறுத்தினேன், அவ்வளவுதான் அப்படின்னாராம். இப்போவும் ராமகிருஷ்ணருக்கு கோபம் வந்துட்டு தான். என்ன இது, அணியறது காஷாயம், இருக்கிறது ஆசிரமம், உனக்கு இவ்வளவு கோபம் வந்ததுன்னா அப்புறம் என்னத்துக்கு ஆசிரமத்தில் இருக்கணும்? பிரம்மச்சாரி எப்பவும் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு அறிவுரை சொன்னாராம் ராமகிருஷ்ணர்.
அப்போ இவர் கேட்டாராம், ஏங்க அவருக்கு ஒரு விதமான அறிவுரை சொன்னீங்க, எனக்கு வேற விதமா அறிவுரை சொல்றீங்க, இதுல எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்கார். இதுக்கு ராமகிருஷ்ணர் சொன்ன பதில் என்னன்னா, அட அசடே, சக்கரத்துல காத்து அதிகமா இருந்தா குறைக்கணும், குறைச்சலா இருந்தா கூட்டணும். அவன் சாது, அவனுக்கு அதிக உணர்ச்சி தேவை, உனக்கு படபடப்பு அதிகம், உனக்கு பொறுமை தேவை அப்படின்னாராம். இதுல உள்ள கருத்து என்னன்னா, கல்விங்கிறது எப்படின்னா அதை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கற்பிக்கணும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி கற்பிக்க கூடாது. கேட்கிறவர் தகுதி, புரிஞ்சுக்கிற திறமை, இதை பொறுத்து கல்வி அமையணும். ஆரம்ப காலத்தில் ஒரு குரு, அப்போ ஒரு சீடன் இருந்தான். அது வேடிக்கையான குரு, வேடிக்கையான சீடன். ஒரு ஆசிரமம். ஒரு நாள் ஒருத்தன் அவசரமா அந்த குருவை தேடி வந்திருக்கிறான். என்ன விஷயம்னு விசாரிச்சார் குரு. உங்க சீடர் என்னை அடிச்சுட்டார் அப்படின்னு புகார் பண்ணானா அந்த ஆள். குரு சீடனை கூப்பிட்டார். அடிச்சியா இந்த ஆளை அப்படின்னு கேட்டாராம். ஆமான் இருக்கான் சீடன். ஏன் அடிச்சே அப்படின்னு கேட்டாராம். இந்த ஆள் உங்களை பத்தி மட்டமா பேசிவிட்டான், என்னால் அதை தாங்கிக்க முடியல, அதனால தான் அடிச்சுட்டேன் இருக்கான். அப்படி என்ன பேசினா அப்படின்னு கேட்டாராம். உன்னுடைய குருநாதர் இப்பெல்லாம் அர்த்தமில்லாம பேச ஆரம்பிச்சுட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டான், அதனால தான் அடிச்சுட்டேன் அப்படின்னானா. அதுக்காக அடிச்சே அப்படின்னாராம். நான் அதுக்காக அடிக்கல குருவே, இப்பெல்லாம் நீங்க அர்த்தம் இல்லாம பேசுறதாக அவன் சொல்றான், அப்படின்னா இதுவரைக்கும் நீங்க அர்த்தத்தோட பேசினதாகத்தானே அர்த்தம், அது தப்பு தானே, அதனாலதான் அடிச்சேன் அப்படின்னானா. ஒரு இலக்கிய கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம், நீங்க அவசியம் அதுல பேசணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டார் ஒருத்தர். வேணாங்க, 4 பேருக்கு முன்னாடி நிக்கிறதுன்னா எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கும் அப்படின்னாரு இவரு. ஏன் சார் இன்னமும் குழந்தை மாதிரி கூச்சப்படுறீங்களே அப்படின்னார் அவர். அவரை ஒரு மாதிரியாக சமாளித்து அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி இவர் யோசிச்சு பார்த்துருக்கார். சில நிபுணர்கள் எழுதியிருக்கிறத படிச்சும் பார்த்துருக்கிறார். மனோதத்துவ நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? 10லேருந்து 20% குழந்தைகள் பிறக்கிறப்பவே கூச்ச சுபாவம் கொண்டதாக தான் இருக்குதான். ஒரு தாத்தா தன்னோட பேர பிள்ளைய ஆசையாக கூப்பிடுறார் விளையாட்டு காட்ட, அதை அழுதுகிட்டு ஓடி போகுது. ஒரு அம்மா தன்னோட பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்காக கூப்பிட்டுக்கிட்டு போகிறாங்க. அந்த புள்ள அம்மாவோட முந்தானையில் ஒளிஞ்சிக்கிட்டு வெளில வரமாட்டேங்குது. இவங்களெல்லாம் எப்படி சமாளிக்கிறது? குழந்தைகளோட கூச்ச சுபாவத்தை போக்குறது எப்படி? இதுக்கு நிபுணர்கள் சில யோசனைகளை சொல்லியிருக்கிறாங்க. மற்றவங்களுக்கு முன்னாடி என் பையனுக்கு கூச்சம் ரொம்ப அதிகம் சார், மற்றவங்க பார்த்தா ரொம்ப வெக்கப்படுறான், இப்படி சொல்கிற அப்பாக்கள் உண்டு. என் பையன் புது மனுஷால பார்த்தா அட்டையாக ஒட்டிக்குவான் சார் அப்படின்னு சொல்கிற அப்பாக்களும் உண்டு. இப்படிலாம் குழந்தைகளுக்கு முத்திரை குத்துறது ரொம்ப தப்பான். புதுசாக யாராவது வீட்டுக்கு வந்தால் குழந்தை தானாக தன்னோட கூச்சத்தையும் பயத்தையும் போக்கிக்கிட்டு சகஜமாக மாறி வர்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கணுமா. ஒரு கூட்டத்துக்கோ அல்லது சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கோ குழந்தைய அழைச்சிட்டு போகிறீங்க, அங்கே போய் கட்டாயப்படுத்தி குழந்தைய மற்றவங்க கிட்ட பேச சொல்லக்கூடாது. சில சமயம் குழந்தை தானாக தன்னுடைய கூச்ச சுபாவத்தை விட்டு பேசுறதுக்கு முன் வந்தால் அதை பாராட்டணும். குழந்தை கலகலப்பு இல்லாமல் மௌனமாக இருந்ததுன்னா அதையும் கண்டுக்கக்கூடாது. குழந்தை பேச ஆரம்பித்தா அதை ஆர்வத்தோடு கவனிக்க தெரியணும். கலந்து உரையாடுற பழக்கத்தை வீட்லேயே ஆரம்பிக்கலாம். கேட்டதுக்கு பதில் சொல் அப்படின்னு நீங்கள் அதிகாரம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அது குழந்தைக்கு பேசுகிற சந்தர்ப்பத்தை குறைச்சிருமா. இப்போ நாம் அதிகாரம் பண்ணால் கேலி செய்கிற பழக்கம் குழந்தைகளை ரொம்ப பாதிச்சிருமா. பெரியவங்களானதுக்கு அப்புறமும் சில பேர் கூச்சத்தோடவும் பயத்தோடவும் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். சின்ன வயசில் அவங்கெல்லாம் ஏதாவது கேலிக்கு ஆளாகி இருப்பாங்க. 2வது குழந்தை மூத்த குழந்தைய கேலிக்கு ஆளாகிற சந்தர்ப்பங்களை கண்டு கேலி பண்ணினா அது இளம் நெஞ்சங்களை விட்டு நீங்கிறதே இல்லையா. எப்பவும் குழந்தையோட நடை உடை பாவனைகளை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாதான். அதுவே கூச்ச சுபாவத்தை கொண்டுட்டு வந்துருமா. அப்பா எங்கன்னு யாராவது கேட்டால் இது மாதிரி இன்ன காரியத்துக்காக வெளியில் போயிருக்கார், இத்தனை மணிக்கு திரும்பி வருவார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு குழந்தைகளை பழக்கப்படுத்தி வைக்கணும். ஃபோன்லேயே யாராவது விசாரித்தா கூட இது மாதிரி பதில் சொல்லு அப்படின்னு சொல்லணும். சின்ன சின்ன மீட்டிங்கில் 4 வார்த்தை பேச தயார் பண்ணலாம். ஒரு கடையிலையோ அல்லது ஹோட்டல்லையோ ஏதாவது விவரம் கேட்கணும்னா உங்கள் குழந்தைய தைரியமாக அனுப்புங்க. குழந்தைகள் பணிவாகவும் பொறுமையாகவும் விவரம் கேட்குறப்போ கூச்ச சுபாவம் தானாக போயிடும். சின்ன வயசுலேயே இப்படிலாம் பழக்கப்படுத்தினாதான் வருங்காலத்தில் தைரியமாக இந்த சமுதாயத்தில் வாழ முடியும். இல்லைன்னா 60 வயசுலேயும் அடுப்பங்கரையை விட்டு வெளில வர்றதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு தான் இருக்க வேண்டியிருக்கும். இந்த காலத்து பிள்ளைங்க எவ்வளவோ பரவாயில்ல, எதுக்கும் தயங்குறதில்ல, கூச்சப்படுறதில்ல. ஒரு அம்மா
அடுப்பங்கரையிலேருந்து சத்தம் போட்டாங்க. டேய் ராமு, தயவு பண்ணி அந்த டிவியை நிறுத்துறா. அந்த பெண்ணோட குரல் மகா மோசம். அடுப்பங்கரையில் இருக்கிற என்னாலேயே அதை சகிச்சிக்க முடியல அப்படின்னாங்களாம். உடனே பையன் கொஞ்சம் கூட தயங்காமல் பதில் சொல்கிறான். அம்மா, இந்த குரல் டிவியிலேருந்து வரல, எதிர்த்த விட்டு மாமி தான் இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்க தான் இப்போ என்னோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நானும். இந்த உலகத்தில் நாம் நல்லபடியாக இருக்கணும்னா அதுக்கு முக்கியமாக தேவைப்படுறது ரெண்டு. ஒன்று செல்வம், இன்னொன்று அறிவு. சரி, இது ரெண்டுல சிறந்தது எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? இதே கேள்வியை ஹஸ்ரத் அலி அவர்கள்கிட்ட கேட்டாங்களாம். அவர் ஒரு பெரிய அறிஞர். கேள்வி கேட்டவங்களும் சாதாரண ஆட்கள் இல்லை, இவங்களும் அறிஞர்கள். ஒரு நாள் ஹஸ்ரத் அலி அவர்கள்கிட்ட 10 அறிஞர்கள் வந்தாங்களாம். ஐயா, நாங்கள் 10 பேரும் உங்ககிட்ட ஒரே கேள்வியை தான் கேட்க வந்திருக்கிறோம். ஆனால் எங்கள் 10 பேருக்கும் நீங்கள் தனித்தனியாக பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அவங்க ஒரே கேள்விக்கு இவர்கிட்ட இருந்து 10 விதமான பதில் எதிர்பார்க்குறாங்க. சரி கேளுங்க, என்ன கேள்வி அப்படின்னார் அவர். அப்போ தான் அவங்க கேட்டாங்களாம், செல்வம் அறிவு இது ரெண்டுல சிறந்தது எது? இதுதான் கேள்வி. ஹஸ்ரத் அலி என்ன பண்ணார் தெரியுமா? அவங்கள ஒவ்வொருத்தராக கூப்பிட்டார். ஒவ்வொரு விதமான பதிலை சொல்லி அனுப்புனார். முதல்ல ஒருத்தரை கூப்பிட்டார், சொன்னார், அறிவுங்கிறது தீர்க்கதரிசிகள், ஞானிகள், மகான்கள் இவங்களோட பரம்பரை சொத்து. ஆனால் செல்வம்ங்கிறது கொடுங்கோலரின் ஆயுதம். அதனால் அறிவு தான் சிறந்தது அப்படின்னார். ரெண்டாவது ஆளை கூப்பிட்டார். உங்ககிட்ட செல்வம் இருந்தால் நீங்கள் தான் அதை காப்பாற்றணும். ஆனால் அறிவு உங்களை எப்பவும் காப்பாற்றும். ஆகவே அறிவு தான் சிறந்தது அப்படின்னார். மூணாவது ஆளை கூப்பிட்டார். செல்வந்தனுக்கு எப்போதும் விரோதிகள் அதிகம், ஆனால் அறிஞனுக்கு நண்பர்கள் அதிகம். அதனால் அறிவு தான் சிறந்ததுன்னார். அடுத்தவரை கூப்பிட்டார். செல்வம் அடுத்தவங்களுக்கு கொடுக்க கொடுக்க குறையும், ஆனால் கல்விங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே வரும், கொடுக்கறதுனால குறையாது. அதனால் அறிவு தான் சிறந்ததுன்னார். இன்னொருத்தரை கூப்பிட்டார். அறிவுள்ளவன் எப்பவும் அதை அடுத்தவங்களுக்கு வாரி வழங்கிக்கிட்டே இருப்பான். அதனால் அவங்ககிட்ட தாராளத்தன்மை இருக்கும். ஆனால் செல்வந்தன்கிட்ட கஞ்சத்தனம் தான் இருக்கும். அதனால் அறிவு தான் சிறந்ததுன்னார். ஆறாவது நபரை கூப்பிட்டார். செல்வத்தை கள்வர்கள் திருடிட்டு போக முடியும், ஆனால் அறிவை அப்படி திருடிட்டு போக முடியாது அப்படின்னார். ஏழாவது நபரை கூப்பிட்டார். செல்வம் கால ஓட்டத்தில் அழிஞ்சிரும், ஆனால் அறிவை கால ஓட்டம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆகவே அறிவே சிறந்ததுன்னார். எட்டாவது ஆளை கூப்பிட்டு சொன்னார், செல்வத்துக்கு எப்பவும் எல்லை உண்டு, நிறைவு உண்டு, அளவு உண்டு, கணக்கு உண்டு. ஆனால் அறிவுக்கு அப்படிப்பட்ட எல்லை எதுவும் கிடையாது. அதனால் அதுதான் சிறந்ததுன்னார். அடுத்தவனை கூப்பிட்டார். செல்வம் உள்ளத்தில் உள்ள ஒளியை போக்கிவிடும், இருட்டை உண்டாக்கிவிடும், விரிந்த மனப்பான்மையை குறுகலாக்கிவிடும். ஆனால் அறிவு அப்படி இல்லை, இருண்ட உள்ளத்தில் ஒளியை பாய்ச்சி அதை விசாலப்படுத்துது. அதுதான் சிறந்ததுன்னார். கடைசியாக 10வது நபரை கூப்பிட்டார். செல்வம் மனசில் செருக்கை உண்டாக்குது, ஆணவத்தை ஏற்படுத்துது. அதனால் நானே கடவுள்னு நினைக்கிற அளவுக்கு மனுஷனை தாழ்த்தி விடுது. ஆனால் அறிவு பணிவையும் பண்பாட்டையும் வளர்க்குது. அதனால் அறிவு தான் சிறந்ததுன்னார். ஆக இப்படி 10 பேருக்கும் 10 விதமாக பதில் சொன்னது மூலமாக ஹஸ்ரத் அலி அவர்கள் அறிவு தான் செல்வத்தை விட சிறந்தது அப்படிங்கிறதுக்கு 10 காரணங்களை சுட்டி காட்டியிருக்கார். அந்த அறிஞர் 10 பேர் கேட்ட ஒரே கேள்விக்கு 10 பதில் சொன்னார். நமக்கு வேண்டிய ஒருத்தர் 10 பேர் கேட்ட கேள்விக்கு ஒரே பதில் சொல்லி சமாளித்தார். கேள்வி என்ன தெரியுமா? என்கிட்ட வாங்கின கடனை எப்பயா திருப்பி கொடுக்க போற? இதுதான் அந்த 10 பேரும் கேட்ட ஒரே கேள்வி. இந்த மாதம் 26ஆம் தேதி தந்துடுறேன் அப்படிங்கிற ஒரே பதில் சொல்லி அவ்வளவு பேரையும் இவர் அனுப்பி வச்சுட்டாராம். எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இவரை தனியாக கூப்பிட்டு கேட்டிருக்கிறாங்க. அது என்ன சார் கணக்கு, 26ஆம் தேதி அன்னைக்கு என்ன அதிசயம் நடக்க போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதிசயம் அன்னைக்கு இல்லை, அதுக்கு முத நாளே நடக்க போகுதுன்னாராம். விவரமாக சொல்லுங்கன்னு இருக்காங்க. வேற ஒன்றும் இல்லைங்க, 26ஆம் தேதி தானே எல்லாரையும் வர சொல்லியிருக்கிறேன், அதுக்கு முத நாளே நான் புறப்பட்டு தலைமறைவாயிட போகிறேன் அப்படின்னாராம் ரொம்ப பெருமையா. ஒரு ராஜா இருந்தார். நாடு பூராவும் நிறைய மரங்களை நட்டு வளர்க்கணுங்கிறது அவரோட ஆசை. தானே அதுக்கு முன்மாதிரியாக இருக்கணும்னு நினைச்சார். அரண்மனையை சுற்றி மரங்களை நட்டு வளர்த்தார். இதை பார்த்துட்டு ஜனங்களும் அவங்கவுங்க வீட்டை சுற்றி மரக்கன்றுகளை நட்டு வளர்த்தாங்க. கொஞ்ச காலத்தில் ஊர் பூரா பசுமையாக மாறிச்சு. எல்லாருக்கும் சந்தோஷமாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் சொல்ல போகிற கதை வேற. அதாவது அந்த ராஜா ஒரு நாள் தன்னுடைய அரண்மனையை சுற்றி இருக்கிற விதவிதமான மரங்களை எல்லாம் போய் பார்த்தார். எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு ஒவ்வொரு மரத்துக்கிட்டையும் விசாரிச்சாராம். எந்த மரமும் சந்தோஷமாக இருக்கிறதா தெரியல. அதுக்கும் மனசில் ஒரு குறை.
முதல்ல ஆலமரத்துக்கிட்ட போனார். அது சொல்லிச்சு, மண்ணா, நான் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கிறேன், அடர்த்தியாக இருக்கிறேன், கிளையெல்லாம் 4 பக்கமும் நல்லா படர்ந்து தான் இருக்குது. இருந்தாலும் எந்த பிரயோஜனமும் இருக்கிறதா தெரியல எனக்கு. என்னுடைய பழம்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது, என் கண்ணுக்கு சரியாக புலப்பட மாட்டேங்குது. நான் இருக்கிற சைஸுக்கு என்னுடைய கிளையில் இருக்கிற பழம்லாம் எவ்வளோ பெருசாக இருக்கணும். அது இத்தினூண்டு இருக்கிறது எனக்கு பெரிய அவமானமாக இருக்குது. இப்படி இங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறதே ரொம்ப கூச்சமாக இருக்குது. ஒரு நல்ல புயல் வந்ததுன்னா பேசாமல் சாஞ்சு விடலாமான்னு பார்க்குறேன் அப்படின்னு புலம்புது ஆலமரம். சரி இருக்கட்டும்னு நினச்சிக்கிட்டு ராஜா அடுத்தபடியாக ஒரு அத்தி மரத்துக்கிட்ட போனார். அதுவும் புலம்ப ஆரம்பிச்சுட்டுது. நான் கூட பெரிய மரம் தான், இல்லை இலையெல்லாம் அழகாக தான் இருக்குது, பழம் அழகாக இருக்குது, இருந்தாலும் உள்ள விஷயம் இல்லையே. அத்தி பழத்தை புட்டு பார்த்தா அத்தனையும் சொத்த அப்படின்னு பழமொழியே உண்டாயிட்டுதே. இப்படி ஒரு கெட்ட பேரோடு நான் இருக்கணுமா அப்படின்னு புலம்புது அது. சரி இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அடுத்தபடியாக வேப்ப மரத்துக்கிட்ட போனார். அது தன்னுடைய வேதனையை வெளியிட்டது. எனக்கு எவ்வளவோ மருத்துவ குணங்கள்லாம் இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க, இருந்தாலும் என்ன பிரயோஜனம், என்னுடைய பழத்தை மனிதர்கள் யாரும் விரும்பி சாப்பிட்றது இல்லையே அப்படின்னுது. ராஜா அடுத்தாப்புல இருந்து ஒரு பனை மரத்துக்கிட்ட போனார். நான் நல்லா உயரமாக தான் வளர்ந்துருக்கிறேன், மற்ற மரங்கள்லாம் என்னை வந்து அண்ணாந்து தான் பார்க்கணும், இருந்தாலும் என்கிட்ட நிழலுக்காக யாரும் வந்து ஒதுங்கிறது இல்லையே அப்படின்னுது. என்ன இது எல்லா மரமும் இப்படி திருப்தி இல்லாமல் இருந்துகிட்டு இருக்குதே அப்படின்னு நினச்சிக்கிட்டே ராஜா அடுத்தபடியாக அங்கே இருந்த ஒரு பைன் மரத்துக்கிட்ட போனார். அழகாக உயரமாக பசுமையாக தான் இருந்தது, ஆனால் பழமோ பூவோ கிடையாது. அதை நினச்சி அது வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஓக் மரம் அது ஒன்று நின்றுட்டு இருந்தது. அது என்ன சொல்லிச்சுன்னா, இலையுதிர் காலத்தில் என் மேலே இருக்கிற எல்லா இலைகளும் உதிர்ந்து போடுது, முடி கொட்டின மனிதர்கள் மாதிரி மொட்டையாக நான் நிற்க வேண்டியிருக்குது, என்ன வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி அழுத்துக்கிட்டது. சரி புளிய மரம் என்ன சொல்லுது பார்ப்போம்னு அதுகிட்ட போனால், என்னுடைய நிழலில் யாருமே தங்க மாட்டாங்க, உடம்புக்கு சூடுன்னு ஒதுங்கி போயிடுவாங்க, அடிமரத்தை பார்த்தீங்கன்னா பட்டையெல்லாம் உறிஞ்சி பார்க்கறதுக்கே கேவலமாக இருப்பேன் அப்படின்னுது அது. முருங்கை மரம் என்ன சொல்லிச்சு தெரியுமா, என்னுடைய இலை காயெல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு சத்து கொடுக்கறது வாசம்தான், ஆனால் என் உடம்புல சத்தே கிடையாது, கொஞ்சம் வேகமாக காற்று அடிச்சதுன்னா முறிஞ்சி விழுந்துடுறேன், என்ன வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி அது வருத்தப்பட்டது. ராஜா யோசனை பண்ணார், என்ன இது மரங்கள் வந்து பூமியின் வரங்கள்னு சொல்கிறோம், மழை பெய்யறதுக்கு அதுதான் காரணம், பூமி செழிப்பாக இருக்கிறதுக்கும் அதுதான் காரணம், வீடு கட்டுறதுக்கு மரம், நாற்காலி செய்ய உபயோகப்படுத்துறதுக்கும் அதுதான் உபயோகப்படுது, மனுஷனுக்கு வேண்டிய ஆகாரங்களையும் கொடுக்குது, இப்படிலாம் இருந்தும் எல்லா மரமும் நிம்மதி இல்லாமல் இருந்துகிட்டு இருக்குதே அப்படின்னு நினைச்சார். அப்போ அங்கே இருந்த ஒரு மகிழ மரம் அவர் கண்ணில் பட்டுது. அந்த மரம் மட்டும் கொஞ்சம் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கிறது மாதிரி தெரிஞ்சுது. உடனே ராஜா அதுகிட்ட போனார். உனக்கு மனசில் எதுவும் குறை இல்லையான்னு கேட்டார். இல்லை, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன்னு அந்த மகிழ மரம். அப்படியான்னு ஆச்சரியமாக கேட்டார் ராஜா. ஆமாம் மன்னா, இந்த இடத்துல நீங்கள் ஒரு முருங்கை மரத்தையோ வேப்ப மரத்தையோ கூட நட்டிருக்கலாம், ஆனால் இந்த இடத்துல நடுறதுக்கு என்ன தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க, அதுவே எனக்கு பெருமை, அதுவே எனக்கு திருப்தி அப்படின்னு தான் மகிழ மரம். மகிழ மரம் சாதாரணமாக தான் இருக்கும், இளம் மஞ்சள் நிறத்தில் பூக்கள், அது காய்ந்தும் மனம் வீசும். மகிழ மரம் மாதிரி மன திருப்தியோடு வாழறதுக்கு நாம் கற்றுக்கணுமா. நாம் இந்த உலகத்தில் ஒரு நாயாவோ நரியாவோ கூட பிறந்திருக்கலாம், மனுஷனாக பிறந்திருக்கிறோம், அதுவே பெருமை தானே. இந்த நிறைவு தான் மகிழ்ச்சியின் ரகசியம். ஒரு பையன் அப்பா கிட்ட போய், அப்பா நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு மனுஷனாக பிறந்தது என்னோட அதிர்ஷ்டம் நானா. ஏண்டா அப்படி சொல்கிறேன்னு இருக்கார் அப்பா. நீங்கள் ஒரு கரடியாக பிறந்திருந்தா இந்நேரம் நானும் ஒரு கரடி குட்டியாக தானே இருந்திருப்பேன் அப்படின்னு நானா பையன். பக்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து 3 வகைப்படும் அப்படிங்கிறார் ஒரு பெரியவர். அது என்ன 3 வகைன்னா, தெய்வ பக்தி, அடியார்கள் பக்தி, குரு பக்தி. அடியார் பக்தியை விட தெய்வ பக்தியை விட குரு பக்தி தான் ரொம்பவும் சிறந்ததுங்கிறார் அவர். தெய்வத்துக்கிட்ட செஞ்ச பாவம் குருநாதர்கிட்ட தீர்ந்துருமா, குருநாதர்கிட்ட செஞ்ச பாவம் தெய்வத்துக்கிட்ட போனாலும் தீராதான். இப்படி பெரியவங்களாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஒரு காடு, அங்கே அயோத தௌமியர் அப்படின்னு ஒரு தபோதனர், அவர் பல மாணவர்களை ஒன்றா சேர்த்து ஒரு குருகுலம் நடத்திக்கிட்டு இருக்கிறார். பல தரப்பட்டவங்க பல திறப்பட்டவங்க மாணவர்கள் அதில் சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பாஞ்சால ராஜகுமாரன் ஒருத்தனும் அந்த குருகுலத்தில் சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் பேர் ஆருணி. பெரிய இடத்து புள்ள, இருந்தாலும் படுப்பில் ரொம்ப கெட்டிக்காரனாக இருந்தான். அவன் தான் அங்கே முதல் மாணவன். ஒரு நாள் குருநாதர் அந்த அரசகுமாரனை கூப்பிட்டார். நம்ம குருகுலத்துக்கு சொந்தமான வயலில் தண்ணீர் பெருகி வெள்ளம் வந்து பயிரை வந்து அழிக்குதான், அதனால் நீ போய் மடையை அடைச்சிட்டு வந்துரு அப்படின்னார். அந்த அரசகுமாரன் உடனே புறப்பட்டான். குருநாதர் சொல்லிட்டார்ல, உடனே புறப்பட்டான்.
நான் பெரிய இடத்து பிள்ளையாச்சே, ராஜகுமாரனாச்சே, ரொம்ப செல்வாக்கோட வளர்ந்தவனாச்சே, நான் போய் வயலில் இறங்கி வேலை செய்கிறதா அப்படின்னுலாம் அவன் நினைக்கல. குருநாதர் கட்டளையை நிறைவேற்ற வேண்டியது நம்ம கடமை அப்படின்னு நினச்சான். உடனே ஒரு மண்வெட்டியை தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு புறப்பட்டு போயிட்டான். வயலுக்கு போனான். பார்த்தான், தண்ணி கரையை உடச்சிக்கிட்டு வயலுக்குள்ளே ஏகமாக பாஞ்சிக்கிட்டு இருக்குது. இவன் மண்வெட்டியால் களிமண்ணை புல்லோடு சேர்த்து புல் பத்த மாதிரி வெட்டி வெட்டி போட்டான். இருந்தாலும் மடையை அடைக்க முடியல. தண்ணி அதை மீறி வந்துக்கிட்டே இருக்குது. தண்ணி வேகமாக வயலுக்குள்ளே போய்கிட்டே இருக்குது. போடுற பத்தையெல்லாம் கரைஞ்சி கரைஞ்சி போயிட்டுருக்கு. இருந்தாலும் இவன் தன்னுடைய முயற்சியை கைவிடலை. வெட்டி வெட்டி போட்டுக்கிட்டே இருக்கிறான். காலையில் அங்கே போனவன் சாயந்தரம் வரைக்கும் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். உடம்பும் மனசும் ரொம்பவும் சோர்ந்து போச்சு. இருந்தாலும் குருநாதர் இட்ட கட்டளையை நிறைவேற்றாமல் இருக்கிறோமேங்கிற ஒரு குறை அவனுக்கு இருக்குது. குரு கட்டளையை நிறைவேற்றாத நான் இன்னமும் இருக்கணுமா அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்ன செய்யலாம்னு பார்த்தான். நம்ம குருநாதர் இட்ட பணிக்காக இந்த உடம்பையே தியாகம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணான். தண்ணி பாயுதில் அதுக்கு குறுக்க விழுந்து அப்படியே மடையை அடைச்சிக்கிட்டு அப்படியே படுத்துட்டான். இது மற்றவங்களுக்கு தெரியாது. அன்னைக்கு ராத்திரி ஒரு விளக்கு முன்னாடி உட்காந்து குருநாதர் பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். வரிசையில் இருக்கக்கூடிய ராஜகுமாரனை காணலை. நம்ம ஆருணி எங்கே போனா அப்படின்னு சொல்லி மற்ற மாணவர்களை விசாரித்தார். இப்போ அவங்க சொன்னாங்க, சுவாமி, அவன் காலையில் வயலுக்கு மடையை அடைக்கிறதுக்காக போனான், நீங்கள் தான் போக சொன்னீங்க, இன்னும் திரும்பி வரல அப்படின்னு அவர் பையன். குருநாதர் உடனே ஒரு தீவெட்டி எடுத்துக்கிட்டு மாணவர்களை அழைச்சிக்கிட்டு வயலுக்கு போனார். அங்கே போய் பார்த்தா ஆளை காணும். ஆருணி ஆருணின்னு சொல்லி சத்தம் போட்டு கூப்பிட்டு பார்க்குறார். நான் இங்கே இருக்கேன் குருநாதா அப்படின்னு காலுக்கு அடியிலேருந்து ஒரு சத்தம் வருது. குனிஞ்சு பார்த்தா அவன் மடையில் படுத்துருக்கிறான். என்னப்பா இதுன்னார். காலையிலேருந்து இந்த மடையை அடைச்சி பார்த்தேன் சுவாமி, முடியல, அதனால் இப்படி குறுக்க படுத்துட்டேன். என்னை தாண்டறதுக்கு பயந்து போய் தண்ணியே தேங்கி நின்றுட்டுது அப்படின்னா. அவனுடைய குரு பக்தியையும் அவனை தாண்டறதுக்கு அஞ்சு நிற்கிற தண்ணி தேக்கத்தையும் பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்களாம். ஆருணி எழுந்திரிச்சு வா அப்படின்னு கூப்பிட்டாரான் குருநாதர். அவன் தண்ணீரை பொழந்துக்கிட்டு எழுந்திரிச்சு வந்தானான். அதனால அவனுக்கு உத்தாலகன் அப்படின்னு ஒரு பேர். உத்தாலகன்னா தண்ணீரை பிளந்தவன் அர்த்தம். அந்த உத்தாலகன் மாதிரி இந்த காலத்து மாணவர்களுக்கும் குரு பக்தி வேணும் அப்படின்னு சொன்னோம் ஒரு பள்ளிக்கூடத்தில். உடனே நிறைய மாணவர்கள் எழுந்திரிச்சு நின்னாங்க. சார், நீங்கள் எங்களை இன்னமும் சரியாக புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறோம். அன்னைக்காவது ஒருத்தன் அப்படி இருந்தான், இன்னைக்கு ஏகப்பட்ட உத்தாலகர்கள் இருக்கிறோம். எங்கள் வாத்தியார் கட்டளை இட்டா இப்போவே அது மாதிரி வயலுக்கு போய் மடையில் குறுக்கப்படுத்துக்கிறதுக்கு இந்த வகுப்பில் உள்ள அத்தனை பேரும் தயாராக இருக்கிறோம் அப்படின்னாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டோம் ரொம்ப சந்தோஷமாக. ஒருத்தன் ரொம்ப அடக்கமாக எழுந்திரிச்சான். அப்புறம் சொன்னான், ஆமாம் சார், வகுப்பில் இவர் நடத்துகிற பாடத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறத விட பேசாமல் போய் மடையில் படுத்துடுறது ஒன்றும் கஷ்டமான காரியமாக இருக்காது, அதனால தான் எல்லாரும் அங்கே போகிறேன்னு சொல்கிறோம் அப்படிங்கிறான். ஒரு பெரியவர் உட்கார்ந்துருக்கிறார். அவரை சுற்றி அவருடைய தோழர்கள் உட்காந்துருக்கிறாங்க. ஏதோ ஒரு முக்கியமான செய்தியை அவர் அவங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறார். அவங்களும் ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் யாரோ ஒரு ஆள் வேகமாக அங்கே வர்றார். வர்ற வேகத்திலேயே எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே வர்றார். கேட்கறது உதவி, ஆனால் குரல் மிரட்டுறது மாதிரி இருக்கு, அதட்டி கேட்கறது மாதிரி இருக்கு. இதை கேட்டதும் அந்த பெரியவர் ஆத்திரப்படலை, ஆனால் அவரை சுற்றி இருந்தவங்க ஆத்திரப்பட்டாங்க. இதை பெரியவர் கவனிச்சார். கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னார். வந்தவரை கூப்பிட்டார். அவருக்கு சில பொருள்களை கொடுத்தார். என்னங்க, இப்போ உங்களுக்கு மகிழ்ச்சி தானே அப்படின்னார். ஆ அப்படின்னு அலட்சியமா அவர் சொல்கிறார். நான் உங்களை நல்ல முறையில் நடத்தினேன்னா அப்படின்னு கேட்குறாரு அவர் மறுபடியும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. குரலில் கடுமை குறையில. சுற்றி இருந்தவங்களால இதை பொறுத்துக்க முடியல. கோபத்தோடு அவரை நோக்கி நெருங்க ஆரம்பித்தாங்க. பெரியவர் அவங்களையெல்லாம் தடுத்து நிறுத்தினார். வந்தவரை வாங்க என்னோட அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போனார். வீட்டுக்கு போனார். அங்கே போனதும் இன்னும் சில பொருள்களை எடுத்து அவர்கிட்ட கொடுத்தார். இப்போ திருப்தி தானே, நான் உங்ககிட்ட நல்ல முறையில் நடந்துக்கிட்டேனா அப்படின்னார். அவர் முகம் இப்போ தான் கொஞ்சம் மலர்ந்தது. ரொம்ப நன்றி, இறைவன் உங்கள் குடும்பத்துக்கு எல்லா நன்மைகளையும் செய்வான் அப்படின்னு சொன்னார். இதே வார்த்தைகளை என்னுடைய தோழர்கள்கிட்டே சொல்லிட்டீங்கன்னா அவங்க கோபம் தணிஞ்சிரும், வர முடியுமான்னார். கண்டிப்பாக வர்றேன் அப்படின்னாரு. மறுநாள் காலையில் அந்த இடத்துக்கு வந்தார். அதே மாதிரி சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். தோழர்கள்லாம் ரொம்ப வியப்போடு பெரியவரை பார்த்தாங்க. அந்த பெரியவர் தான் நபிகள் நாயகம். அவர் சொன்னார்,
ஒருத்தன் ரொம்ப ஆசையாக ஒரு ஒட்டகத்தை வளர்த்துக்கிட்டு வந்தான். ஒரு நாள் அந்த ஒட்டகம் வந்து கயத்தை அறுத்துக்கிட்டு ஓடி போயிட்டுது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த ஒட்டகத்தை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதை துரத்திக்கிட்டு ஓடினாங்க. ஒட்டகம் வந்து தாறுமாறாக ஓட ஆரம்பிச்சுது. இந்த சமயத்தில் ஒட்டகத்தை வளர்த்தவன் அங்கே ஓடி வந்தான். நீங்கள் அதை ஒன்றும் செய்ய வேணாம், விட்டுருங்க. அதோட சுபாவம் எனக்கு நல்லா தெரியும். அதை சுலபமாக என்னோட வழிக்கு கொண்டுட்டு வந்துட முடியும். நான் பார்த்துக்கிறேன், விட்டுருங்கோ அப்படின்னா. எல்லாரும் விலைக்கு போயிட்டாங்க. இவன் என்ன செஞ்சான் தெரியுமா? கொஞ்சம் புல்லை கையில் எடுத்துக்கிட்டு அந்த ஒட்டகத்தை நெருங்கினான். அவ்வளவுதான். அது ஓடி வந்து இவன் காலடியில் உட்காந்துக்கிட்டது. செல்லமாக அதை அப்படியே தடவி கொடுத்தான். முதுகில் ஏறி உட்காந்துக்கிட்டான். அது பாட்டுக்கு சாதுவாக நடந்து போகுது. இந்த கதையை நபிகள் நாயகம் தம்முடைய தோழர்களுக்கு சொல்றார். ஒட்டகத்தை மட்டும் இல்லை, சில மனிதர்களையும் கூட சில விதத்தில் அணுகிதான் அவர்களை வந்து சீர்திருத்த வேண்டியிருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு உணர்த்தினார். இது ஒரு அழகான உளவியல் அணுகுமுறை. சில குடும்ப தலைவர்கள் கூட இந்த ஒட்டகம் மாதிரி நடந்துக்கிறது உண்டு. அப்புறம் அடங்கி போகிறதும் உண்டு. ஒரு குடும்ப தலைவர் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருப்பார். பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் ஓடி போய் சமாதானம் பண்ணி பார்த்தாங்க. அவர் ஓயறது மாதிரி தெரியல. கடைசியில் அவர் மனைவி வந்தாங்க. நீங்கள் எல்லாம் விலைக்கு போயிடுங்க, அவர் சுபாவம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. சரின்னு எல்லாரும் போயிட்டாங்க. சாயந்தரமாக வந்து பார்க்குறாங்க. அவர் சத்தம் இல்லாமல் ஒரு மூலையில் உட்காந்துருக்கிறார். ரொம்ப சாதுவா. ஆச்சரியமாக இருந்தது. என்னம்மா பண்ணீங்கன்னு கேட்டாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு வேளை சாப்பாட்டை நிறுத்தினேன், பட்னி போட்டேன், அவ்வளவுதான் அப்படின்னாங்க அந்த அம்மா. ஒரு தடவை நாரதர் ஒரு தெரு வழியாக போய்கிட்டு இருந்தார். வழியில் ஒருத்தர் வேத சாஸ்திரம்லாம் படிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தார். அவர் நாரதரை பார்த்து எங்கே போயிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டார். கடவுளை பார்த்துட்டு வரலாம்னு போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னார் நாரதர். அப்படின்னா அவர்கிட்ட எனக்கு எப்போ முக்தி கிடைக்கும்னு கேட்டுட்டு வாங்களேன் அப்படின்னார் இவர். சரி, கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நாரதர் நடந்தார். கொஞ்ச தூரத்தில் ஒரு மரத்தடியில் ஒரு தொழிலாளி செருப்பு தைச்சிக்கிட்டு உட்காந்துருந்தார். அந்த ஆளும் அதே மாதிரி கேட்டுக்கிட்டார். எனக்கு எப்போ முக்தி கிடைக்கும்னு கடவுள்கிட்ட கேட்டுக்கிட்டு வாங்களேன்னார். அவர்கிட்டையும் சரின்னு சொல்லிவிட்டு நாரதர் நேராக வைகுண்டத்துக்கு வந்து சேர்ந்தார். கடவுளை பார்த்தார். இவங்க ரெண்டு பேரும் சொல்லி அனுப்பின விஷயத்தை பற்றி கேட்டார். அதுக்கு கடவுள் சொன்னார், அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி உடல் நீத்ததும் உடனே என்னை வந்து அடைவான். ஆனால் அந்த சாஸ்திரம் படித்த ஆள் இப்போதைக்கு என்கிட்ட வந்து சேரமாட்டான். அவன் இன்னமும் பல பிறவிகள் எடுத்து அங்கேயே இருக்க வேண்டியிருக்குது. எப்போ இங்கே வந்து சேருவான்னு எனக்கே தெரியாது அப்படின்னார். நாரதருக்கு இதோட ரகசியம் என்னங்கிறது புரியல. எனக்கு ஒன்றும் புரியலையேன்னாரான் கடவுள்கிட்ட. சீக்கிரம் புரிஞ்சுக்குவேன். நீ திரும்பி போகிறப்போ நான் இங்கே வைகுண்டத்தில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்டால், ஒரு ஊசியின் துவாரத்தில் ஒரு யானையை கோத்துக்கிட்டு இருக்கிறேன்னு அவங்கக்கிட்ட சொல்லு அப்படின்னார் கடவுள் சிரிச்சுக்கிட்டே. நாரதர் பூமிக்கு திரும்பினார். கடவுளை பார்த்தீங்களா, எப்படி இருக்கார் அப்படின்னு விசாரித்தார் வேத சாஸ்திரம் படித்தவர். ஓ பகவானா, அவர் வந்து யானையை வந்து ஊசியின் காதில் நுழைச்சிக்கிட்டு இருக்கிறார் பார்த்தேன்னார் நாரதர். ஊசி காதில் யானையா? அது எப்படி முடியும்? நீங்கள் சொல்கிறத நான் நம்ப மாட்டேன்னு விட்டார் அவர். சரி, இந்த ஆளுக்கு இறைவன் பேரில் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறத நாரதர் புரிஞ்சுக்கிட்டார். அடுத்தபடியாக அந்த தொழிலாளி இருந்த இடத்துக்கு போனார். இறைவனை பார்த்தீங்களான்னு கேட்டார் அவர். பார்த்தேன், ஒரு ஊசி துவாரத்தில் யானையை கோத்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு நாரதர் அந்த ஆள் முகத்தை கவனித்தார். அந்த தொழிலாளி இதை கேட்டுட்டு கொஞ்சம் கூட ஆச்சரியப்படலை. அவரால் முடியாத காரியம் கூட உண்டானார். என்ன இப்படி சொல்கிற? ஊசியின் துவாரத்தில் யானையை கோக்க முடியும்னு நீ நம்புறியா அப்படின்னு கேட்டார் நாரதர். நிச்சயமாக நம்புறேன்னார் அவர். அது எப்படி அப்படின்னு கேட்டார் இவர். இதை பாருங்க, நான் இந்த ஆலமரத்தடியில் தான் தினமும் உட்காந்துருக்கிறேன். தினமும் இந்த மரத்திலிருந்து எவ்வளவோ பழம் கீழே விழுது. இந்த பழத்தில் இருக்கிற ஒவ்வொரு விதையிலேயும் உள்ள ஒரு ஆலமரம் இருக்குது. ஒரு சின்ன விதைக்குள்ள ஒரு பெரிய ஆலமரம் இருக்க முடியுங்கிறப்ப ஊசி துவாரத்தில் கடவுள் வந்து யானையை நுழைய வச்சாருங்கிறத ஒத்துக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்கு அப்படின்னு ரொம்ப சர்வசாதாரணமாக பதில் சொன்னாராம் அந்த தொழிலாளி. நாரதர் யோசனை பண்ணார். இந்த தொழிலாளி வேத சாஸ்திரங்களையெல்லாம் படிக்கலைன்னா கூட அறிவுபூர்வமாக சிந்திச்சு இறைவனை நம்புகிறான். அதனால தான் கடவுள் இந்த ஆளுக்கு சீக்கிரம் முக்தி கிடைக்கும்னு சொன்னார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாராம். இந்த கதையில் வர்ற கடவுள், நாரதர், வைகுண்டம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு சின்ன விதைக்குள்ள ஒரு பெரிய ஆலமரம் தூங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற உண்மை, அந்தரத்தில் 1000 கிரகங்கள் சுற்றிக்கிட்டு இருக்குங்கிற உண்மை, இதெல்லாம் வந்து நாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். இந்த உண்மைகள் வந்து அதிசயமாக நமக்கு தெரியறதுனால அதை வந்து நம்பாமல் இருந்துட முடியாது. இயற்கையை பரிபூர்ணமாக நம்புங்கள், அந்த நம்பிக்கையே நம்ம வாழ்க்கைக்கு ஆதாரம் அப்படிங்கிறத விளக்கறதுக்காக தான் இந்த கதை. இந்த காலத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் இது மாதிரி நம்பிக்கை அதிகமாகவே இருக்குது.
ஒரு நாள் ஒரு சின்ன பையன்கிட்ட கேட்டேன், ஏன்பா கடவுள் ஒரு பானைக்குள்ள ஒரு யானையை நுழைய வச்சுட்டாருன்னு சொன்னா அதை நீ நம்புவியா அப்படின்னு கேட்டோம். நம்புவேன் சார், அது ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லைன்னா. எப்படிறான்னு கேட்டோம். எப்படின்னா அந்த பானை அந்த யானையை விட பெருசா இருந்திருக்கும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றான். லோகமானிய பாலகங்காதர திலகர் இருந்தார்ல, அவருக்கு 15 வயசுலயே கல்யாணம் நடந்துதான். மனைவி பேரு தபிபாய். ரொம்ப பெரிய குடும்பத்து பொண்ணு, நல்ல குணம். அவங்க குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்துல திருடர்கள் பயம் அதிகம். இந்த காலத்துல மட்டும் என்னன்னு கேக்குறீங்களா? நீங்க கேக்குறது நியாயம்தான். இருந்தாலும் இந்த காலத்து திருடனுக்கும் அந்த காலத்து திருடனுக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் உண்டு. அதாவது அந்த காலத்து திருடன்லாம் நியாயம் அநியாயம் பாக்குறது உண்டு, இந்த காலத்துல அப்படி பாக்குறது இல்லை. அந்த காலத்துல திருட வர்றவங்கள்ட்ட கூட ஒரு தார்மீக உணர்வு உண்டாம். அதாவது அப்போ உள்ள கொள்ளைக்காரங்க எதை களவாடினாலும் சரி, அரிசியை மட்டும் களவாடுறது இல்லையா, அப்படி ஒரு கொள்கை. அதனால பாருங்க, அந்த காலத்து பெண்கள் நகை நட்டுகளை பத்திரமா வைக்கணும்னா பெட்டியில வைக்கிறது இல்ல, அரிசி பானையில போட்டு வச்சு விடுறது. இப்பெல்லாம் பேங்க்ல சேஃப்டி லாக்கர்னு இருக்குல்ல, அது மாதிரி அந்த காலத்துல சேஃப்டி லாக்கருங்கிறது அரிசி பானை. வளையல், மூக்குத்தி, தோடு இப்படி எதுவா இருந்தாலும் அதுல போட்டு பத்திரமா வச்சிருவாங்க. திருடன் அரிசி பானை பக்கம் போறதில்லை. ஏன்னா சாப்பிடுற விஷயத்துல கை வைக்கக்கூடாது, அது பாவம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். திலகரோட மனைவி தபிபாயும் அதே மாதிரி தன்னுடைய ஆபரணங்களை ஒரு அரிசி பானைக்குள்ள போட்டு மூடி வச்சிருந்தாங்களாம். இப்படி இருந்தப்போ ஒரு நாள் ஒரு பிச்சைக்கார பொண்ணு வீடு வீடா பிச்சை கேட்டுக்கிட்டே வந்திருக்குது. திலகர் வீட்டுக்கும் தர்மம் போடுங்க தாயே அப்படின்னு தான் அந்த பொண்ணு. அந்த அம்மா தபிபாய் காதல இது விழுந்திருக்கு. உடனே கை நிறைய அரிசி அள்ளிட்டு போட்டிருக்கு. பாத்திரத்துல அரிசியை போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது, பளிச்சுன்னு கண்ணுல படுது. அதாவது அந்த அம்மாவோட வைர மூக்குத்தி ஒண்ணு அரிசியோட சேர்ந்து அந்த பிச்சைக்கார பொண்ணு பாத்திரத்துல போய் விழுந்துட்டுது. இந்த அம்மாவுக்கு மனசுக்குள்ள குழப்பம், என்ன இப்படி ஆயிட்டுதே, மூக்குத்தி போயிட்டுதே, பிச்சை பாத்திரத்துல இருந்து அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு தயக்கம். வாயை திறந்து அதை கேட்கறதுக்கும் கூச்சம். திண்ணையில உட்கார்ந்து இருந்த திலகர் இவ்வளவையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். மனைவியின் மனசுக்குள்ள நடக்கிற மௌன போராட்டத்தை அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாராம். மனைவியை பார்த்து சொன்னாராம், தபிபாய், இது தெய்வ சம்மதம். அவளுக்கு சேர வேண்டிய மூக்குத்தி அவகிட்ட போயிட்டுது. பிச்சை பாத்திரத்துல விழுந்த மூக்குத்தியை எடுக்க வேணாம் அப்படின்னாராம். சரின்னு சொல்லிவிட்டு மேற்கொண்டு எதுவும் சொல்லாம அந்த அம்மா வீட்டுக்குள்ள போயிட்டாங்களாம். இந்த காலத்துல எல்லாம் அது மாதிரி நடக்குமா? வெறும் அரிசியை போட்டுட்டு விவகாரம் பண்ணிட்டு இருக்க மாட்டோமா? ஒரு பெரிய மனுஷன் வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரன் வந்தான். ஐயா, நாங்க பிச்சைக்காரங்கள்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் வச்சிருக்கிறோம், அதுக்கு நிதி சேர்க்கிறோம், அதுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும் அப்படின்னானா. அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது போ அப்படின்னாராம் அவரு. அப்படின்னா ஒரு 50 ரூபாயாவது கொடுங்களேன் அப்படின்னு இருக்கான். அதுவும் முடியாதுன்னு சொல்லிவிட்டார். 25 ரூபா அப்படின்னு இருக்கான். எதுவும் முடியாது அப்படின்னாராம். சரிங்க, இவ்வளவு பெரிய வீட்டுக்கு வந்துட்டு வெறுங்கையோட திரும்புறது நல்லா இருக்காது, அதனால சும்மா ஒரு 1 ரூபா மட்டுமாவது கொடுங்க அப்படின்னு இருக்கான் அவன். ஒரு பைசா கூட என்கிட்ட கிடையாது அப்படின்னு விட்டாரான் இவர். அப்படின்னா நீங்க ஒரு காரியம் பண்ணுங்களேன் அப்படின்னானா அவன். என்ன செய்யணும் அப்படின்னு இருக்கார். எங்க சங்கத்துல நீங்களும் ஒரு மெம்பரா சேர்ந்துருங்க அப்படின்னா. ஒரு ஊர்ல ஒரு இளைஞன் இருந்தான். ஒரு நாள் அவன் ஒரு குருவை தேடிக்கிட்டு புறப்பட்டான். ஊரை விட்டு வெளியில போனான். போகிற வழியில ஒரு காடு. அந்த காட்டுல ஒரு மரத்தடியில ஒரு பெரியவர் உட்கார்ந்துருக்கிறார். அமைதியா மௌனமா அவர் அமர்ந்திருக்கிறார். இந்த பெரியவரை விசாரிக்கலாம், குருவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இவர் ஏதாவது ஒரு வழி சொல்லி கொடுப்பார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் நெருங்கினான். ஐயா, எனக்கு ஒரு குரு தேவை, எங்க கிடைப்பார், அவரை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது, அதை பத்தி ஏதாவது விவரம் சொன்னீங்கன்னா நான் கண்டுபிடிச்சுக்குவேன் அப்படின்ட்டுருக்கான். பெரியவர் நிமிர்ந்து பார்த்தார். தம்பி, அது ரொம்ப சுலபம். அவர் வயசானவரா இருப்பார், என்னை விட சுமார் 30 வயசு அதிகமா இருக்கும். அவர் ஒரு மரத்தடியில் தான் உட்காந்துருப்பார் அப்படின்னு இருக்கான். சரிங்க பெரியவரே, அது என்ன மாதிரியான மரம், எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். பெரியவர் அந்த விவரங்களையும் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, சந்திக்கிற நாள், நேரம், வினாடி முதற்கொண்டு எல்லா விவரங்களையும் துல்லியமாக சொன்னாராம். இவ்வளவு விவரங்களை இவரால் எப்படி சொல்ல முடியுது அப்படின்னு இவனுக்கு ஆச்சரியம். இருந்தாலும் அந்த பெரியவர் கடைசியாக ஒரு விவரம் சொன்னார். அது என்ன தெரியுமா, எப்படியும் நீ அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு 30 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டாராம். ரொம்ப நன்றிங்க பெரியவரே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இளைஞன் புறப்பட்டுருக்கான். இப்போ அவனுக்கு குரு பத்தின விவரம் எல்லாம் கிடைச்சிட்டுது, சந்திக்கிற நேரமும் தெரிஞ்சுட்டுது. ஆனா 30 வருஷம் அவரை தேடி அலைய வேண்டியிருக்குமே. அவன் தேட ஆரம்பிச்சான். காடு மலை எல்லாம் சுத்தி அலைஞ்சான். பல வருஷங்கள் தேடினான், அழுத்து போயிட்டான் கடைசியில.
அவனுக்கும் வயசாயிட்டுது. கடைசியில் தன்னுடைய சொந்த ஊருக்கே திரும்பி போய்கிட்டு இருந்தான். அங்கே ஒரு மரத்தடியில் அவன் தேடிக்கிட்டு இருந்த குருநாதர் கிடைச்சார். யார் அவருன்னா, 30 வருஷத்துக்கு முன்னாடி வழி சொல்லி கொடுத்தாருல அதே பெரியவர். அவருக்கு இப்போ 30 வயசு அதிகமாக இருந்தது. அதே மரம். அன்னைக்கு பெரியவர் சொன்ன அடையாளம் இப்போ பொருத்தமாக இருந்தது. இப்போ அந்த பெரியவர் சொன்னார், சரியாக வந்து சேர்ந்துட்ட, வா, உனக்காக தான் நான் இவ்வளவு காலமும் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாராம். என்ன சொல்கிறீங்கன்னு இருக்கான். 30 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்தியே, அப்போவே என் காலம் வந்து முடிஞ்சு போயிருந்தது. அப்போவே என்ன உனக்கு அடையாளம் தெரியல, அதனால் இவ்வளவு காலம் உனக்காக காத்துட்டு இருக்கும்படி ஆயிட்டுது அப்படின்னாராம். ஐயா, அப்போவே நீங்கள் சொல்லியிருக்கலாமே, இதுதான் 30 வருஷம் கழித்து நீ சந்திக்க போகிற இடம், நான் தான் உன்னுடைய குரு அப்படின்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்ட்டுருக்கான். அந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே இதுக்கு பதில் சொன்னாராம். நான் எவ்வளவோ விவரமாக தான் சொன்னேன், நீ சரியாக புரிஞ்சிக்கல. காரணம், அப்போ நீ போதுமான அளவுக்கு பக்குவம் பெற்றிருக்கவில்லை. அதனால் புரியும் சக்தி இல்லாமல் போயிட்டுதப்போ 30 ஆண்டு காலம் நீ அலைஞ்சி தெரிஞ்சிருக்கிற. அது காரணமாக இப்போ உனக்கு அந்த பக்குவம் வந்துட்டுது. அதனால தான் அடையாளம் காண முடிஞ்சது. நானே உன்னுடைய குரு அப்படின்னாராம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஆன்மீகத்தில் மாணவனாக சேர்றதுக்கு கூட ஒரு பக்குவத்தன்மை தேவைப்படுது. ஒரு பெரிய ஞானி, அவர்கிட்ட சீடனாக இருக்க ஒருத்தன் வந்தான். எதிரில் நின்னான். ஞானி அவனை வெகு நேரம் உற்று பார்த்தார். அப்புறம் சொன்னார், சீடனாக இருக்கிறது ரொம்ப சிரமம்னார். நான் தயாராக இருக்கிறேன்னா. அது இன்னமும் சிரமமாச்சே, இங்கே வந்து குருவாக இருக்கிறது மட்டுமே சுலபம் அப்படின்னாராம். அப்படின்னா நான் குருவாகவே ஆயிடுறேன் அப்படின்னானா. இது போலவே இந்த காலத்தில் கதை ஒன்று உண்டு. ஒரு பள்ளிக்கூடத்தில் வகுப்பு ஆசிரியர் மாணவனை திட்டிக்கிட்டு இருந்தார். டேய், நீ 100க்கு 10 மார்க்கு தான் வாங்கிட்டு இருக்க. இவ்வளவு மோசமாக நீ படித்தா கடைசியில் மாடு மேய்க்கிறது கூட லாய்க்கு இல்லாதவனா ஆயிடுவேன். அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாராம். பையன் தலையை சொரிஞ்சிக்கிட்டே சொன்னானா, சார் அப்படின்னா ஒன்று செய்கிறேன் அப்படின்னானா. இவர் கேட்டிருக்கார், என்ன செய்ய போகிறேன்னு. வேற என்ன சார், உங்களை மாதிரி ஒரு ஆசிரியர் ஆயிடுறேன் அப்படின்னானா. இமயமலை அடிவாரத்தில் ஒரு மடம். அங்கே ஒரு சன்னியாசி இருந்தார். அவர்கிட்ட ஒருத்தர் வந்தார். சுவாமி, ஆசையை உதற நினைக்கிறேன், முடியல, ஒட்டிக்கிட்டே வருது அப்படின்னாராம். இப்படி உட்கார, ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல ஆரம்பித்தாராம். அவர் சொன்ன கதை என்னன்னா, ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான். அவன் பேர் குப்புசாமி. அவன்கிட்ட எப்பவும் ஒரு பழைய தொப்பி இருக்கும், விடவே மாட்டான். அதனால் அவனை எல்லாரும் தொப்பி சாமி அப்படின்னு தான் கூப்பிடுறது வழக்கம். ஒரு புது தொப்பி வாங்கிக்கப்படாதாப்பா அப்படின்னு நண்பர்கள்லாம் சொல்லி பார்த்தாங்க. பணத்துக்கு எங்கே போவேன் அப்படின்னு விட்டானா. பணம் வச்சிருக்கான், செலவு பண்ண மனசு வரல, மகா கஞ்சன். பழைய பாட்டில்கள்லாம் வாங்கி விற்றுக்கிட்டு இருந்தான். அப்படி ஒரு தடவை பழைய கண்ணாடி சாமான்களை ஏலத்தில் எடுத்தப்போ அதில் ஒரு அருமையான சென்ட்டு பாட்டில் கிடச்சிது. உடனே ஒரு ஐடியா பண்ணான். அந்த சென்ட்டை வந்து சின்ன சின்ன பாட்டில்களில் அடைச்சி ஜன்னல் ஓரமாக அடுக்கி வச்சுட்டான். அதை விற்றா நிறைய பணம் கிடைக்குமே. அதனால் இதுக்கு இடையில் ஒரு நாள் அவன் வந்து அப்படியே உட்காந்துருந்தான். அந்த நேரம் நண்பன் வந்தான். ஏண்டா, உன் பழைய தொப்பியை மாற்றப்படாதா, ஊரில் எல்லாரும் கேலி பேசுகிறாங்களே உன்னை தொப்பி சாமின்னு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். இந்த சென்ட்டு பாட்டில் விற்றதும் பணம் வரும், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு நானா இவன். சரி வா, நீச்சல் குளத்துக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு கூப்பிட்ருக்கான் நண்பன். 2 பேரும் போனாங்க. அதே நேரம் அந்த ஊர் நீதிபதியும் அங்கே குளிக்க வந்தாராம். அவர்கிட்ட இருந்தது விலை வசந்த ஒரு புது தொப்பி. அதை அங்கே இருந்த ஸ்டாண்டில் மாட்டிவிட்டு குளிக்க போனார். இதுக்கிடையில் குப்புசாமி குளிச்சுட்டு வந்தான். அவனுடைய பழைய தொப்பியை காணலை. அந்த புது தொப்பியை பார்த்தா இது நண்பனுடைய வேலை தான் அப்படிங்கிறதாக புரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்து மாட்டிட்டு வந்துட்டான். நீதிபதி குளிச்சுட்டு வந்து பார்க்குறாரு, தொப்பியை காணும். போலீஸில் புகார் கொடுத்தார். அவங்க வந்து தேடினாங்க. ஒரு மூலையில் பழைய தொப்பி கிடச்சிது. அடடா, இது நம்ம குப்புசாமியோட தொப்பி இல்லையா அப்படின்னு நானா ஒருத்தன். உடனே அவன் வீட்டுக்கு தேடிட்டு போயிருக்காங்க. அங்கே போய் பார்த்தா புது தொப்பி அங்கே இருக்குது. உடனே அவனுக்கு 1000 ரூபாய் அபராதம் போட்டாங்களாம். அவன் பணத்தை கட்டிவிட்டு ரொம்ப எரிச்சலோடு வீட்டுக்கு வந்தான். பழைய தொப்பி கண்ணில் பட்டது. மறுபடியும், உன்னால தானே எனக்கு 1000 ரூபா நஷ்டம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துக்கிட்டு அப்படி போயிருக்கான். அந்த ஊர் குளத்துல வீசி எரிஞ்சிட்டு வந்துட்டான். அது மீன் பிடிக்கிற ஒருத்தன் கையில் சிக்கிச்சு. அவன் வர்ற வழியில் அதை எடுத்து வேகமாக வீசி எறிஞ்சான். அது நேராக குப்புசாமி வீட்டு ஜன்னல் வழியாக உள்ளே வந்து இந்த சென்ட்டு பாட்டில்கள் மேலே விழுந்து எல்லாம் உடஞ்சி நொறுங்கி போச்சு. குப்புசாமி பார்த்தான். தோட்டத்தில் ஆழமாக ஒரு குழியை வெட்டினான். அந்த தொப்பியை போட்டான், மூடிவிட்டான். இதை அடுத்த வீட்டுக்காரன் பார்த்தான். ஏதோ புதையல் தான் வச்சிருக்கான் போல இருக்குன்னு நினச்சான். போலீஸில் போய் புகார் கொடுத்துட்டான். மறுபடியும் போலீஸ் குழியை தோண்டினாங்க. பழைய தொப்பி மறுபடியும் வெளியில் வந்தது. எல்லாரும் சிரிக்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரியே அந்த தொப்பியை எடுத்துக்கிட்டு நேராக புறப்பட்டான். ஒரு கல்லில் அதை சேர்த்து கட்டி குடிநீர் தொட்டி இருக்கும்ல, அதில் போட்டுட்டு வந்துட்டான். இனிமேல் என்ன பண்ணும் பார்ப்போன்னு. ஒரு நாள் திடீர்னு குழாயெல்லாம் அடைப்பட்டு போச்சு.
மாநகராட்சி அலுவலர்கள் என்னன்னு பார்த்தா அந்த பழைய தொப்பி குழாயை அடைச்சிக்கிட்டு இருக்குது. இது குப்புசாமியோட தொப்பிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரியுமே. உடனே குடிநீரை பாழாக்கணத்துக்காக குப்புசாமிக்கு கோர்ட்டு 2500 ரூபாய் அபராதம் போட்டுட்டுது. அதையும் கட்டிவிட்டு வெளில வந்தான். கடைசியா முடிவு பண்ணான். ஒரு நெருப்பு குச்சியை கிழிச்சான். தொப்பியை கொளுத்தினான். எரிஞ்சது. எடுத்து வெளில எரிஞ்சான். கொஞ்ச நேரத்துல தீ அணைப்பு படம் வந்துட்டுது. ஆமா, இவன் எடுத்து எரிஞ்சது வெளியில விழுந்து வீட்டு கூரையே பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சுட்டுது. அவனோட பணத்தாசையும் அதோட சேர்ந்து எரிஞ்சு போச்சான். இப்படி ஒரு கதை. இந்த கதையை சொல்லி முடிச்சார் அந்த இமயமலை அடிவாரத்தில் இருந்த சன்னியாசி. இப்ப அந்த குப்புசாமி எங்க இருக்கிறான்னு கேட்டார் எதிரில் இருந்தவர். இதோ உன் எதிரிலே இருக்கிறான், நான் தான் அந்த குப்புசாமி அப்படின்னாராம் அந்த சன்னியாசி. அந்த குப்புசாமி கிட்ட இருந்தது மாதிரி ஒரு பழைய தொப்பி நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் உண்டு. அதை எப்படி தொலைக்கிறதுன்னு தெரியாம தடுமாறிக்கிட்டு இருக்கிறோம். அது என்ன தொப்பிங்கிறீங்களா? அதுதான் நம்மை சூழ்ந்திருக்கிற மாயை அப்படிங்கிறார் சுவாமி சின்மயானந்தர். மெய்ஞானம் கிடைக்கிறப்போ மாயை எரிஞ்சு போகும் அப்படிங்கிறது அவருடைய கருத்து. நம்மால் ஒருத்தர் வேகமா ஓடி வந்தார். காலில் மாட்டியிருந்த பழைய செருப்பு ரெண்டையும் ஆவேசமா தூக்கி ஒரு கிணத்துல போட்டுட்டு வெறுங்காலோட நடந்து வந்துட்டு இருக்கிறார். ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டோம். அந்த செருப்புக்கு சொந்தக்காரன் பின்னாடி வந்துகிட்டு இருக்கிறான், அதனால அப்படி பண்ணேன் அப்படிங்கிறார் இவர். காசியில் இருக்கிற கடவுள் காசி விஸ்வநாதர், அங்க இருக்கிற தேவி காசி விசாலாட்சி. இவங்க 2 பேரும் ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தப்போ கடவுள் சொன்னார், இந்த மனிதர்களை நாம ரொம்பவும் நம்பிக்கையோட தான் படைச்சிருக்கிறோம். இருந்தாலும் அவங்களுக்கு தான் நம்பிக்கை இல்லை, எதுலேயும் ஒரு உண்மையான நம்பிக்கை இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னார். என்ன அப்படி சொல்றீங்க? அதோ பாருங்க, எவ்வளவு பேர் காசியை தேடிட்டு கங்கையில் குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னா இவ்வளவு தூரம் தேடிட்டு இங்கே குளிப்பாங்களா அப்படின்னு நாங்கள் தேவி. சரி, அதை சோதிச்சு பார்க்கலாம் அப்படின்னு 2 பேரும் முடிவு பண்ணிக்கிட்டாங்க. உடனே ஒரு திட்டம் போட்டாங்க. அது எப்படின்னா, நாம் 2 பேருமே பக்தர்கள் மாதிரி உருவத்தை மாற்றிக்கிட்டு கங்கை கரைக்கு போக வேண்டியது. நான் கங்கையில் இறங்கி குளிக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் சுழலில் மாட்டிக்கிட்டது மாதிரி நடிக்கிறேன். நீ உடனே கரையிலிருந்து சத்தம் போடு, என்னோட வீட்டுக்காரரை யாராவது காப்பாற்றுங்களேன் காப்பாற்றுங்களேன்னு சத்தம் போடு. அதோட இன்னொன்று சொல்லு, யாராவது ஒரு புண்ணிய ஆத்மா அவர்கிட்ட போய் அவருடைய முடியை பிடிச்சி இழுக்கணும். அப்படி ஒரு சாபம் இருக்குது எங்களுக்கு. புண்ணிய ஆத்மா, அதாவது எந்த பாவமும் செய்யாத இல்லாத ஒருத்தர் தான் அவரை காப்பாற்ற முடியும். அப்படிப்பட்டவங்க யாராவது வெள்ளத்தில் குதிச்சு என்னுடைய கணவரை காப்பாத்துங்கோ அப்படின்னு நீ சத்தம் போடு, கூச்சல் போடு, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னார் கடவுள். சரின்னு சொல்லி 2 பேருமா சாதாரண பக்தர்கள் மாதிரி கங்கை கரைக்கு சேர்ந்தாங்க. அவர் இறங்கி குளிச்சார். திட்டம் போட்டது மாதிரியே சுழலில் மாட்டிக்கிட்டது மாதிரி கத்துனார். கரையில் இருந்த அந்த அம்மா, ஐயோ என் கணவரை காப்பாத்துங்களேன், யாராவது காப்பாத்துங்களேன்னு கத்துனாங்க. பல பேர் ஓடி வந்தாங்க. உடனே இவங்க, பாவம் இல்லாத புண்ணிய ஆத்மா ஒருத்தரால தான் என்னுடைய கணவர் காப்பாற்றப்படணுங்கிறது விதி, அப்படி ஒரு சாபம் இருக்கு, அதனால புண்ணிய ஆத்மா யாராவது அவர்கிட்ட போய் அவர் முடியை பிடிச்சி தூக்குனா அவரை காப்பாற்றி போடலாம் அப்படின்னாங்க. இவங்க இப்படி சொன்னதும் எல்லாரும் திகைச்சு போய் நின்றுட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க செஞ்ச பாவம்லாம் ஒவ்வொன்றா ஞாபகத்துக்கு வர ஆரம்பிச்சுட்டுது. சரி, இதுக்கு நாம லாயக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம். இந்த சமயத்தில் யாரோ ஒருத்தர் வேகமாக ஓடி வந்தார். ஆற்றுல குதிச்சார். அவர்கிட்ட போனார், முடியை பிடிச்சார், தூக்குனார், அவரை காப்பாற்றி கரைக்கு கொண்டுட்டு வந்துட்டார். அப்படி காப்பாற்றின அந்த ஆளை இவங்க 2 பேரும் தனியாக கூப்பிட்டுக்கிட்டு ஒரு மண்டபத்துக்கு வந்துட்டாங்க. விசாரிக்கிறாங்க. நீ யாரப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஏதும் தெரியாத மாதிரி. நான் இந்த ஊர் அன்ன சத்திரத்தில் வேலை செய்கிற ஒரு சமையல்காரன் அப்படிங்கிறார். நீ கங்கையில் குளிக்கிறது உண்டான்னு கேட்டிருக்காங்க. நான் இந்த ஊர்லேயே தான் இருக்கிறேன், இருந்தாலும் தினமும் கங்கையில் குளிக்கிறது இல்லை, எப்பாவது ஒரு நாள் அங்கே குளிப்பேன் அப்படின்னார். கங்கையில் மூழ்கி எழுந்திரிச்சா பாவம்லாம் தொலையும்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ அங்கே இன்னைக்கு கங்கையில் குளிச்சுக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் தங்களை புண்ணிய ஆத்மாவா நினைக்கல. கங்கையில் குளிக்காத நீ உன்னை புண்ணிய ஆத்மாவா நினைச்சி என்னை காப்பாற்ற வந்திருக்கிற, அது எப்படி அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த ஆள் சொல்றான், கங்கையில் குதிச்சதுக்கு அப்புறம் தானே உங்களை காப்பாற்ற போறோம், அப்படி குதிக்கும் பொழுது என்னுடைய பாவம்லாம் போயிருக்கும்ல, நான் புண்ணிய ஆத்மாவா ஆயிருப்பேனே, அதனால தான் துணிஞ்சு உங்களை காப்பாத்தினேன் அப்படின்னா. கடவுளும் தேவியும்
அவனுக்கு காட்சி கொடுத்தாங்களாம். இப்படி ஒரு கதை உண்டு. அதாவது கங்கையில் குளிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கே தங்களுடைய பாவம் போகுங்கிற நம்பிக்கை பரிபூர்ணமாக இல்லை. குளிக்காத ஒருத்தனுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. அதனால் அவனால் கடவுளை பார்க்க முடிஞ்சது. கடவுளை நாமளும் பார்க்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற குழப்பம்லாம் நமக்கு வேண்டியதில்லை. நம்பிக்கையோடு வாழணுங்கிற உண்மையை மட்டும் இந்த கதையிலேருந்து புரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா இந்த கதையை கேட்டுட்டு ஒரு நண்பன் குதர்க்கமாக ஒரு கேள்வி கேட்டான். ஏன் சார், கங்கையில் குளிச்சா பாவம் போயிடும்னு சொல்கிறீங்களே, நான் எனக்கு வேண்டாத ஒருத்தனை அழைச்சிட்டு போய் கங்கையிலேயே தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேயே முழுக்க போட்டுட்டு நான் செஞ்ச பாவத்தை அதுலேயே கழுவி விட்டுட்டு மறுபடியும் உங்ககிட்ட வந்துடுறேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்னை புண்ணிய ஆத்மான்னு ஏற்றுக்குவீங்களா அப்படிங்கிறான். ஆள் கொஞ்சம் ஆசைந்தான், நம்மளே அங்கே அழைச்சிட்டு போனாலும் போயிடுவான். 13வது பாடல். புள்ளின்வாய் கீண்டானே பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானே, கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம் புக்கார், வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான், போதறிக் கண்ணினாய் குள்ளக் குளிரக் குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ, பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். கண்ணழகு படைத்த பெண் ஒருத்தியை இப்பாசுரத்தால் எழுப்புகிறார்கள். மலரில் உள்ள வண்டுகள் போன்று அழகிய கண்களை உடையவளே, கொக்கு வேடத்தில் வாயை பிளந்து கண்ணனை விழுங்க எண்ணிய பகாசுரனை அவன் வாயை கிழித்து அழித்த கண்ணபெருமான், கொடியவனான ராவணரது தலைகளை அறுத்து அழித்த ராமபிரான், அவர்களது வீர வரலாறுகளை பாடிக்கொண்டு இளம்பெண்கள் எல்லோரும் பாவை நோன்புக்குரிய இடத்திற்கு எப்போதோ சென்று விட்டனர். வானத்திலேயோ குரு என்கிற கோள் மறைந்து சுக்கிரன் உதயமாகிவிட்டான். பட்சிகள் வீதியெல்லாம் பறந்து சப்திக்கின்றன. இந்த மார்கழி விடியல் விடியும் முன்பே உடல் நன்கு குளிரும்படி மடிவில் குடைந்து குடைந்து நீராட வேண்டாமா? இன்னும் படுக்கையில் சுருண்டு கிடக்கலாமா? நல்ல நாளும் அதுவுமாக இப்படி இருக்கிறாயே, அப்படி உனக்கு என்ன தனிய அனுபவம்? உன் மனதில் உள்ள கள்ளத்தனத்தை விடுத்து எங்களோடு சேர்ந்து வா என்று அழைக்கிறார்கள். இதை ரசமாக அனுபவிக்கிறவர்கள் முதல் பாடலிலே மனத்துக்கினியான் என்று ராமனை பேசிவிட்டதால் இந்த ஆயர்பாடிக்குள்ளே ஒரு பெரிய விவாத கோலாகலம் ஏற்பட்டு விட்டதாம். அதாவது சர்ச்சை. அது யாரடா அது? கண்ணனுடைய ஊரிலே ராமனுடைய கதையை பேசி கொண்டிருக்கிறார்களே என்று சில பேர், சில ஆயர்கள் கோபப்படவும், ஏன் அப்படி பேசக்கூடாதா என்று சில பேர் மறுபடியும் எதிர்ப்பக்கம் விவாதிக்கவும், ஒரு பட்டிமண்டபத்தை போலவே ஒரு விவாதம் அங்கு தொடங்கிவிட்டது என்று அனுபவிப்பார்கள். ஏனென்றால் இந்த பாடல் எப்படி வருகிறது? புள்ளின்வாய் கீண்டானி என்று கண்ணபெருமான் பகாசுரனை அழித்த கதையை சொல்லி பிறகு பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானே என்று ராமாவதார கதையையும் சேர்த்து பேசுகிறார்கள். அதை எப்படி சொல்லுகிறார்கள்? கண்ணனுடைய ஸ்தலத்தில் ராமனுடைய கதையா என்று ஒருவர் கேட்க, ஏன் முன்பு ராமனை பாடிய காலத்திலே நாம் கண்ணனை சேர்த்து பாடியது இல்லையா? அந்த காரணமாக வருக 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 இங்கே வாமன நம்பி வருக, கரிய குடல் செவ்வவாய் முகத்து என் காகுத்த நம்பி வருக என்று ஆண்டாளே பாடியிருக்கிறாளே. எனவே ஆண்டாள் சிற்றில் சிதைத்தல் பாடுகிற காலத்தில் சீதவாய் அமுதம் உண்டாய் எங்கள் சிற்றில் சிதையேல் என்று பாடியிருக்கிறாளே. அந்த அனுபவத்தை எல்லாம் இங்கே குறிப்பிடுகிறார்கள். வருக வருக என்று ஆழ்வார் அனுபவித்ததையும் சிற்றில் சிதைக்காதே என்று ஆண்டாள் அனுபவித்ததையும் இந்த இடத்தில் மேற்கோளாக காட்டி, இந்த அயோத்தியிலே ராமபெருமானுடைய புகழை பேசுவது போல ஆயர்பாடியில் கண்ணன் புகழ்தான் பேச வேண்டும் என்ற கட்டாயமில்லை, இடம் மாறி பேசினாலும் ஒன்றும் தவறு இல்லை என்று ஒப்பந்தமாயிற்று என்று இதை வேறு ஒரு கோணத்திலே பேசுவார்கள். தீவிர பற்று உடையவர்கள் எப்போதும் இது போன்ற பிரச்சனைகளில் ஈடுபடுவது என்பது தவிர்க்க முடியாதது. புள்ளின்வாய் கீண்டானே பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானே, பறவை வடிவத்திலே வந்தவனை அவன் அழித்தவன். பள்ளத்தில் மேயும் பறவை உருக்கொண்டு கள்ளாசுரன் வருவானை தான் கண்டு புள்ளிதுவென்று பொதுக்கோ வாய்க்கின்றான், அப்படியே வாய்க்கிண்டிட்டான், அப்படியே கிழித்து எறிந்து விட்டான். அப்படி அழித்த வரலாற்றை சொன்னவர்கள் பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானே என்று ராவணனை கொன்றதை பேசுகிறார்கள்.
இந்த எழுப்புகிற பெண்கள் இந்த பாடலை எல்லாம் கருத்தை எல்லாம் சொல்லி எழுப்புகிறார்கள். உரை கண்டவர்கள் கேட்டார்கள், பொல்லா அரக்கன் என்ற ராவணனை குறிப்பிட்டால் நல்ல அரக்கன் உண்டோ? என்ன நயம் பாருங்கள். உண்டு, அரக்கர் குலத்தில் பிறந்தாலும் விபீஷணன் நல்ல அரக்கன், ராவணனோ பொல்லா அரக்கன். அவனோடு பெரிதாக போர் செய்தார் என்று சொல்ல முடியாதான், கிள்ளி களைந்தார். தமிழில் ஒரு பழக்கம் உண்டு, யாராவது ரொம்ப அலட்சியமாக நினைச்சா என்ன கிள்ளுக்கிறன்னு நினைச்சுக்கிட்டியா என்று கேட்பார். அப்படி ராவனுடைய தலைகளை ராமன் கிள்ளினானான், கிள்ளி களைந்தானே. அதுக்கு வேற ஒரு பொருள் உண்டு. தன்முனைப்பு உள்ளவர்கள் பரமாத்மாவால் அழிக்கப்படுவார்கள் என்கிற அந்த உணர்வு 10 தலை ஒருவருக்கு உண்டு என்ற கதையை அப்படியே எடுத்துக்கொள்வதை விட, பன்முகமாக ஆசை தலிவிரித்து ஆடுகிற போது ஒருமுகமுடைய பரமாத்மா மனதை நாம் ஒருமுகப்படுத்தினால் நமக்கு உள்ளே இருக்கிற பன்முகம் அழிந்து போகும் என்று உருவகமாக எடுத்துக்கொண்டு அனுபவிப்பவர்களும் உண்டு. இப்படி ராவணனை அழித்த வரலாற்றை பேசி கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம் புக்கார். இந்த நெல் பயிரிடுகிற இடத்துக்கு நெற்களம் என்று பெயர். அதுபோல் பாவை நோன்பு நோற்கிற இடத்துக்கு பாவைக்களம் என்று பெயர். யாருடைய புகழை பாடுகிறார்கள்? கீர்த்திமை பாடி, ராமன் கண்ணன் இருவருடைய புகழையும் பாடி, கீர்த்தி புகழை பாடி, பிள்ளைகள் எல்லோரும் சின்ன குழந்தைகளாகிய பெண் பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து பாவைக்களம் புக்கார். அவங்கெல்லாம் நோன்பு நோக்கிற இடத்துக்கு போய்விட்டார்கள், நான் மட்டும் உனக்காக இங்கே நின்று கொண்டிருக்கிறேன், சீக்கிரம் வாடி என்பது போல் பேசுகிறார். இப்போது பொழுது விடிந்து விட்டது என்பதில் அடையாளம் ரொம்ப நுட்பமான ஒரு அடையாளம். வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. அதாவது வெள்ளிக்கிழமை தோன்றிவிட்டது, வியாழக்கிழமை முடிந்து விட்டது இல்லை, குரு ஹோரை போய்விட்டது, சுக்கிரஹோரை தொடங்கி விட்டது. அது இன்னொரு கோணம். வானியலை பற்றி நன்கு ஆய்வு செய்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே சுக்கிரனுடைய எழுச்சியும் வியாழனுடைய அந்த இறங்கு முகமும் ஒன்றாக நடக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள். சுஜாதா அவர்கள் இதை வைத்துக்கொண்டு கிபி 885 என்று உறுதி செய்ய முடியும் என்று ஒரு கட்டுரையிலே எழுதியிருக்கிறார்கள். ஆனால் வேறு சிலரோ கிபி 8ஆம் நூற்றாண்டில் ஒரே ஒரு முறை மட்டும் அதிகாலை பொழுதில் சுக்கிரன் எழுவதும் குரு மறைவதும் ஒரே வேளையில் நிகழ்ந்துள்ளது. அது முழுநிலவு நாள், பௌர்ணமி. அந்த நாள் அப்படியே குறிப்பிடுகிறார்கள். அந்நாள் கிபி 731 டிசம்பர் 18 காலை 3:30 முதல் 4 மணி. இதனை அடி ஒற்றி ஆண்டாள் பிறந்தது கிபி 716 ஆடிப்பூரம் என்று கணக்கிட்டிருக்கிறார். பாருங்க எவ்வளவு அழகான ஒரு காலக்கணக்கு. வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று. புள்ளும் சிலம்பின. முன்னர் ஒரு முறை புள்ளும் சிலம்பின என்ற பாடல் வந்திருக்கிறதே, அதெல்லாம் கூட்டுக்குள்ளே. இப்போ வெளியில் பறவைகள் எல்லா இடங்களிலும் திரிந்து அவை இப்போது சப்தம் எழுப்பிக் கொண்டிருக்கின்றன. இந்த இடத்துல புள்ளும் சிலம்பியதை பற்றி சொல்லுகிற போது உரையாசிரியர்கள் இதை ஆசிரிய பெருமக்களோடு ஆச்சாரிய பெருமக்களோடு இணைத்து பேசுவது வழக்கம். குயில் அதுபோல சில ஆச்சாரியர்கள், கொக்கு அதுபோல, அன்னம் போல, கருடன் போல என்று பறவையோடு அவர்கள் ஓமிக்கத்தக்கவர்கள். கண்டத்வனியிலே, அதாவது குரல் வளத்திலே அவர்கள் குயில் மாதிரி. ஏகாகிர சிந்தையில், எப்போதும் மனம் ஒருமுகமாக இருத்தலில் கொக்கு போல, கொக்கொக்கு கூம்பும் பருவத்து என்பார் திருவள்ளுவர். சாரத்தை கிரகித்துக் கொள்வதிலே அன்னபக்ஷி போல, அன்னத்தை போல. கைங்கரியம் என்ற தொண்டு செய்வதிலே கருட பட்சியைப் போல, பல்லடிமை திறத்தினாலே என்று பறவையை அப்படியே அடியார்களோடு ஒப்பிடுவதும் வழக்கம். போது அறி கண்ணினாய், போதுன்னு சொன்னால் முட்டு என்று பொருள். தமிழ் ஒரு அழகான மொழி. அரும்பு, முகை, முகிழ், மொட்டு, மலர். பாருங்க, மலருடைய பல நிலைக்கும் பேர் இருக்கு, இன்னும் கூட இருக்கு. அதாவது வெளியில் புறப்படுவது அரும்பு, கொஞ்சம் மேலே வந்தால் அது முகை, கொஞ்சம் அது இதழ் திறக்க ஆரம்பித்தா அது முகிழ், அது நல்ல விரிந்து விட்டால் தான் அதுக்கு மலர் அப்படின்னு பேர். ரெண்டுக்கும் நடுவில் இருக்க போது போதுன்னு பேர். அந்த போது அது போன்ற கண்களை உடையவள். அதில் வண்டு உட்கார்ந்திருப்பதை போன்ற கண். ஐயா, வெள்ளையாக கண்ணில் ஒரு பகுதி இருக்குது, கருப்பாக ஒரு பகுதி இருக்குது. அது வெள்ளையாக இருக்கிற மலர், அதன் மேலே கருப்பாக இருக்கிற வண்டு உட்கார்ந்திருக்கிற தன்மையினை போதறி கண்ணினாய் என்ற ஓமையாக குறிப்பிட்டார்கள். குளிக்கிறது எப்படி குளிக்கணுமா? குள்ள குளிர குடைந்து நீர் ஆடு. அப்படி ஆடாதே, பள்ளிக்கிடத்தியோ பாவாய் நீ. இந்த பெண்ணம்பெரிய அப்படிங்கிற ஒரு சொல்லாட்சி உண்டு. அதுபோல குள்ள குளிர என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். நல்லா முங்கி குளிக்க வேணும், குடைந்து நீராட வேண்டும்.
ஆற்றில் குளத்தில் கிணற்றில் இருந்து நீர் வளம் இருக்கிற இயற்கையை புதுப்பிக்கின்ற அந்த அழகான மழைக்கு பிறகு அந்த குளிக்கிற சுகத்தை இந்த வரியிலேயே கொண்டு வருகிறாள். குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால். எல்லா நாளுமே நல்ல நாள் தான். ஆனால் இன்றைக்கு கண்ணனுக்கு நாம் பார்க்க போகிற நாள், ஊருக்கு நலம் செய்கிற நாள், உனக்கு நன்மையான நாள். அப்படி இருக்கும்போது நீ படுத்து கிடக்கிறாயே, பள்ளி அறையிலேயே படுத்து கிடப்பவருக்கு பள்ளி கொண்ட பெருமாளை பார்க்கிற பாக்கியம் கிடைக்குமா? அவனை பருகும் சுகம் உனக்கு எப்படி வாய்க்கும்? கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். நீ மட்டும் தனியாக மனசில் அனுபவிக்கிறியா? அந்த திருட்டுத்தனத்தை விட்டுடு. கள்ளம் தவிர்ந்து தனியாக அனுபவிக்காதே, கலந்து ஏலோர் எம்பாவாய். இறைவனை எல்லோரும் சேர்ந்து அனுபவிப்பதே சுகம் என்று இந்த பாசுரத்தால் அவர்கள் விளக்கி காட்டுகிறார்கள். திருப்பாவை 11ஆம் பாட்டு. கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழியச் சென்று செரு செய்யும் குற்றமொன்று இல்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவு அல்குல் புனமையிலே போதராய். சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டினி எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். கண்ணனை எண்ணி நோற்காமல் அவன்தான் நம்மை எண்ணி நோற்று இங்கு வரட்டுமே என்று எண்ணி எல்லாவற்றிலும் சிறந்தவளான ஒரு பெண், பக்தி பெண் இந்த பாசுரத்தில் எழுப்பப்படுகிறாள். எல்லாமே கன்றுகள் போல இளமையான பசுக்கூட்டங்கள், பலவற்றை கறப்பதில் ஈடுபட்டு உள்ளவர்கள் இந்த கோபாலர்கள். பகைவர்கள் வந்துவிட்டால் அவர்கள் இருக்கும் இடத்திற்கு சென்று அவர்களது திறமை அழியும்படி போர் புரிய வல்ல குற்றமற்ற போர் வீரர்களை பெற்ற ஆயர் குலத்திலிருந்து வந்த பொன்கொடி போன்றவள் இந்த பெண். புற்றிலே உள்ள நாகத்தின் படம் போன்ற மறைவிடத்தையும் காட்டில் உலவும் மயில் போன்ற சாயலையும் உடையவளே, எழுந்து வா. நமது ஆயர்குடி பெண்கள் எல்லோரும் உன் வீட்டு முற்றத்திலே கூடி மேக நிறமுடைய கண்ணனது திருப்பெயர்களை கூறி பாடி மகிழ்கிறோம். நீயோ அசைவதே இல்லை, வாய் திறந்து பேசுவதும் இல்லை. அப்படி என்ன பெரும் செல்வமடி உனக்கு? இந்த உறக்கத்தில் உனக்கு என்ன அவ்வளவு ஈடுபாடு? எழுந்து வா என வெளியில் உள்ள பெண்கள் உள்ளே உறங்கும் பெண்ணை எழுப்புவதாக அமைந்துள்ள பாடல். இவர்கள் யாரை எழுப்புகிறார்கள்? 3 அடையாளங்கள். கோவலர்தம் பொற்கொடியே, புற்றரவு அல்குல் புனமையிலே, செல்வப் பெண்டாட்டி என்று உள்ளே இருக்கிற பெண் சிறப்பிக்கப்படுகிறார். கோபாலர் என்பது தமிழிலே கோவலர் என்று எழுதுவது வழக்கம். அந்த குலத்தின் தங்க கொடி ஸ்வர்ணலதா. ஸ்வர்ணலதா என்ற வடமொழி சொல்லுக்கு பொற்கொடி என்பது தமிழிலே மொழிபெயர்ப்பு. இவள் ரொம்ப செல்வாக்கு மிக்கவள், பேரழகி. இந்த கோவலர் என்பதை அழகான வித்தியாசமான பல பொருள் சொல்வது வழக்கம். கோ பலர், அதாவது வாக்கிலே வல்லவர் என்று கூட ஒரு பொருள் சொல்வார்கள். கோ அலர், தங்களை தலைவனாக நினைத்ததே அல்ல, கண்ணனுக்கு அடிமையாக மட்டுமே தன்னை நினைத்து கொண்டிருக்கிறவர்கள். இவள் அவர்கள் வீட்டு ஒரு கொடி, கொழுங்கொடி, கொழுகொம்பு தேடுகிற ஒரு கொடி. கோல் தேடி ஓடும் கொழுந்ததே போன்று மால் தேடி ஓடும் மனத்தள் ஆவிக்கோர் பற்று கொம்பு, இதெல்லாம் ஆழ்வார் திருவாக்கு. இவள் மனம் எப்போதும் கண்ணபெருமானை நோக்கி போய்கொண்டிருக்கும். ஒரு கொழுகொம்பாகிய இறைவனை தேடி போவதாலே இவள் கொடி, ஆனால் பொற்கொடி. அடுத்த வார்த்தை அவளுடைய மறைவிடத்தை குறித்து பேசுகிறார்கள். புற்றரவு அல்குல் புனமையிலே. இது தமிழிலே ரொம்ப இயற்கை. அதில் என்ன ஒரு குறிப்பு இருக்கிறது என்றால், பாம்பு புற்றிலே ஒடுங்கி விடும். அதுபோல் இவளுக்கு ஒடுக்கமான இடை என்பதை நாம் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேணும். பெண்ணுக்கு இடை எப்படி இருக்க வேணும்? பொய்யோ எனும் இடையாளொடும் இளையானொடும் போனான், கம்பனுடைய வாக்கு. சீத்தையினுடைய இடை உண்டா இல்லையா என்று எல்லோரும் சர்ச்சை செய்கிற இடை என்று எழுதினார். இந்த புற்றரவு அல்குல் என்பதை கொஞ்சம் விளக்கம் சொல்லுகிற ஆச்சாரியர்கள் அது மறைந்திருப்பதையும், குளிர்ச்சி, பாம்பு புற்றுக்குள் மறைந்திருக்கும், புற்றுக்குள்ளே எப்போதும் வெப்பம் குறைவாக இருக்கும். நான் ஒரு குறிப்பு படித்தேன், 23 டிகிரி செல்சியஸ் அந்த சூட்டில் தான் உள்ளே இருக்குமா பாம்பு குடியிருப்பதற்கு விரும்புமா.
ஏர் கண்டிஷன் ரூமில் இருக்கிற மாதிரி அந்த குளிர்ச்சி இருந்தால்தான் அது அங்கே இருக்குமா. அதுபோல இந்த பெண்ணின் மறைவிடத்தையும் அவர்கள் குளிர்ச்சி மிக்கது என்று பாடுகிறார்கள். ஆனால் புற்றரவு அல்குல் என்பதை தத்துவார்த்தமாக எடுக்கிற போது ஞானபக்தி மிக்க என்று அதற்கு வேறு இறை பொருள் கொண்டு சொல்லுவது வழக்கம். அடுத்த வார்த்தை புனமயிலே போதராய். மயில் என்று சொன்னால் போராதா, ஏன் புனமயில் என்று சொல்ல வேணும்? நீங்கள் என்னதான் வளர்த்தாலும் ஒரு மிருகக்காட்சி சாலையில் இருக்கிற மயில் அதில் ஒரு வளப்பம் இருக்காது. காட்டிலே இயற்கையோடு இயற்கையாக ஆடிக்கொண்டிருக்கிற மயில் இருக்கு, செழிப்பாக இருக்கும். காட்டு மயில், புனம்னா காடு, காட்டிலே இருக்கிற மயில். வளர்ப்பு மயிலுக்கு இல்லாத அழகு காட்டில் இருக்கிற மயிலுக்கு வனப்பு மயில். அது கண்ணுக்கு மிகவும் இனிமை தருவது மயில். கருங்கண் தோகை மயில் பீலி அணிந்து, கண்ணபெருமான் மயிலை விரும்புகிறவன், அதான் தலைமையிலேயே சூடிக்கொண்டிருக்கிறான். எனவே இவளை விரும்புவதற்கான வாய்ப்பு அதிகம். இன்னொரு கோணத்தில் பிரதிவாதி பயங்கரம் சுவாமிகள் ஒரு அருமையான கருத்து சொல்வார்கள். ஆச்சாரியனை குறித்து அவர்கள் எல்லா பாடலுமே ஆச்சாரியனோடு தொடர்பு படுத்தி பேசியிருக்கிற ஒரு பேச்சு, அற்புதமான பேச்சு அது. அந்த மயிலுக்கும் ஆச்சாரியனுக்கும் என்ன தொடர்பு என்று அனுபவிக்கிறார்கள். ஆனந்தம் வந்து விட்டால் மயில் தோகை விரிக்கும். ஆச்சாரியனும் அப்படித்தான், ஆனந்தம் வந்து விட்டால் தன்னுடைய வாக்கில் விஸ்தாரமாக பல பொருள்கள் சொல்ல தொடங்கி விடுவார். மயிலுக்கு விஷப்பூச்சிகள் அண்டாது, அதுபோல் ஆச்சாரியனிடத்திலே தீய சக்திகள் சேராது. மயில் பீலி கண்ணன் தலைமையிலே இருக்கும். ஆச்சாரியன் ஏதேனும் ஒன்று சொன்னால் கண்ணன் தலைதுளிக்கி அதை அனுபவிப்பானா, அப்படி என்று அனுபவிப்பானா. எனவே தலைமேல் வைத்து கண்ணனே கொண்டாடுகிறான் ஆச்சாரியனுடைய வாக்கு. பாம்பு பயந்து ஓடும், விஷத்தன்மை உடையவர்கள் ஆச்சாரியனை பார்த்தால் விலகி ஓடி விடுவார்கள் என்று என்ன அழகு பாருங்கள். முழுக்க இந்த புனமையிலே என்பதை ஆச்சாரியனோடு சம்பந்தப்படுத்தி பேசுவார்கள் ஸ்ரீ பிரதிவாதி பயங்கரம் அண்ணங்கராச்சாரிய சுவாமிகள். இந்த புனமையில் என்பதில் இன்னும் ஒரு அழகு, மயில் புனத்தை சிறப்பிக்கிறது. காட்டுக்கு அழகு அப்படின்னா மயில் தான் காட்டுக்கு அழகாக இருக்கிறது. அது மாதிரி எங்கள் கூட்டத்துக்கு நீ புனமயில், எங்கள் கூட்டம் காடு போல நீ வந்தால்தான் எங்களுக்கு அழகு என்பதை புனமயில் என்பது குறிப்பிட்டது. நீ வந்து கதவை தர, ஏன் மயில் நடப்பதை பார்க்க வேண்டும் அல்லவா, மயில் நடந்து வருகிற அழகை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் அல்லவா. எனவே உன் மயில் நடை காண வேண்டும், வாராய். செல்வ பெண்டாட்டி என்று விളിக்கிறார்கள். அடுத்தது, இவள் தலைமகள், குலம் தரும் செல்வம் தந்திடும் என்கிற அத்தனை செல்வமும் உடையவள், கண்ணனுக்கு மிக மிக வேண்டியவள். கண்ணனுடைய அழகை பற்றி சொல்லுகிற போது உரையாசிரியர் எழுதுவார், அது ஆண்களை பெண்களாக்கும், பெண்மையுறச் செய்யும் அன்று. அது மாதிரி இவள் அழகு எப்படி என்றால் பெண்களை ஆண்மையுறச் செய்யும் பேரழகு, செல்வ பெண்டாட்டி என்று சிறப்பித்தார்கள். இப்போ அந்த ஆயர்பாடியிலே அவர்கள் கறந்து, பால் கறந்து அவர்கள் எப்படி வாழுகிறார்கள் என்ற தன்மை பேசப்படுகிறது. கற்று கறவை கணங்கள் பல கறந்து, கன்று உடைய கறவை, ஏன்னா கன்றுக்குட்டி இருந்தால் தான் அது பால் ஈனும். சார், அந்த ஆச்சரியம் என்ன என்று கேட்டால் அங்கே கிழட்டு மாடே கிடையாது, எப்போதும் இளமையுடைய மாடு தான் அங்கே இருக்கும். எனவே அது கற்று கறவை கணங்கள் பல கறந்து, எக்கச்சக்கமான மாடுகள். இந்த ஆயர் சலிப்பதே இல்லை. பரதநாட்டியம் கற்றுக்கொள்கிற பெண்களை சொல்வார்கள், மண்டி போட்டு பாரு அப்படிம்பாங்க. அது மாதிரி பால் கறக்கிறவர்கள் குத்த வச்சு உட்காந்து பால் கறப்பார்கள். எக்கச்சக்கமான ஸ்டாமினா, உடல் பலம் இருந்தால் தான் தொடர்ந்து உட்காரவே முடியும். நீங்கள் சாதாரணமாக உட்காந்துடலாம், ஆனால் குத்த வச்சு உட்காரது இருக்கும் பாருங்க. பரதநாட்டியம் ஆடுகிறவர்களுக்கு முதல் பயிற்சி அதுதான். பால் கறக்கிற அந்த கோபாலர்களுக்கு இயல்பிலேயே வரிசையாக மாட்டை கறந்து உடல் பலம் எக்கச்சக்கமாக இருக்கும். பல கறந்து, இந்த கன்று என்பதை கற்று என்று எழுதுகிறார்கள். ஏன்னா மெல்லினமாக தான் இருக்கணும் கன்று. அது எப்படி வல்லினம் ஆயிட்டுனா கண்ணுக்குட்டி மாதிரியா இருக்குது, அதுவே அவ்வளோ வலிமையாக துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்குது. அப்புறம் கன்றுன்னு எப்படி சொல்கிறது, அது கற்று. இதுக்கும் ஆழமான ஒரு உரை சொல்லுகிற வழக்கம் எப்படின்னா, கல்வி கற்று அப்படின்னா கல்வியின் மூலமாக. அதாவது இது கண்ணுக்குட்டி அப்படிங்கிற அர்த்தத்தை தாண்டி நிறைய கல்வி கற்ற சிஷ்ய கோடிகளோடு ஆச்சாரியன் வருகிற பேரழகு, இப்படி ஆச்சாரியனோடு சம்பந்தப்படுத்தி அந்த பாடலுக்கு விளக்கம் சொல்வது உண்டு. பசுவனுடைய சிறப்பை சொல்வதாக இருந்தால் அந்த கோதூளி, அதனுடைய கால் தூசிக்கு பெருமை அதிகம். அந்த பசுவினுடைய அந்த கொட்டில் இருக்கு இல்லையா, மாட்டு கொட்டில், அங்கே போய் உட்காந்தா மன அமைதி கிடைக்கும்.
வாழ்க்கையில் மனதில் ரொம்ப அதிக துன்பம் உடையவர்கள் பசுக்கள் குடியிருக்கிற கொட்டிலில் போய் பசுக்களை தொட்டு தடவி கொஞ்ச நேரம் அங்கே இருந்தால் அடைய முடியாத அமைதி அடைவார்கள், நோயிலே இருந்து நீங்குவார்கள்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்படி ஒருவரே பல மாடு கடந்து எடுக்கக்கூடிய உடல் பலம் உடையவர்கள். ஆனால் வெறும்னா பால் கறக்கிற ஆட்கள்னு நாம் நினைக்கக்கூடாது. எதிரிகள் யாராவது, எதிரினா இவங்களுக்கு கிடையாது, கண்ணனை எதிர்க்கிறதுக்கு யாராவது வந்தா செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும். வேடிக்கையாக சொல்லுவாங்க, டே என் ஏரியாவுக்கு வாடா பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அது மாதிரி சிங்கத்தை குகையிலேயே சந்திப்பது போல எதிரிகளுடைய கோட்டைக்கு உள்ளேயே புகுந்து அவர்களை அடித்து நொறுக்குவார்கள். கிருஷ்ணனுடைய எதிரிகளை தங்கள் எதிரிகளாக நினைத்து கொள்வார்கள். செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும். ராமனை பற்றி பாடும்போது சென்று அங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றினாலே, இந்த ஆயர்பாடியில் இருக்கிற கோபாலரும் சென்று சண்டையிடுகிறவர்கள். குற்றம் ஒன்றில்லாத கோவலர். அவங்களுக்கு இடக்கை வழக்கை தெரியாது. படித்து வந்தாலும் சார் விஷமம் பண்ணுவான், கல்வி உள்ளவன் தானே அதிக வம்பு பண்ணுவான். இவங்களுக்கு எந்த குற்றமுமே கிடையாது. அப்படிப்பட்ட கோவலர்தம் பொற்கொடியே சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து அத்தனை பேரும் வந்துட்டோம். உன் வீட்டு வாசல்ல நிற்கிறோம். தேக பந்துக்கள் ஆத்ம பந்துக்கள் என்று எல்லாருமா நாங்கள் உன் வீட்டு வாசல்ல வந்து நிற்கிறோம். நீ முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட உங்கள் வீட்டு கதவை திறந்து நாங்கள் தொட்டிமுற்றத்துக்குள்ளேயே வந்து நிற்கிறோம். வீடு கட்டுகிறவர்கள் பழைய காலத்தில் படி, நடை, கூடம், முற்றம், பின்னால் இருக்கிற இடம் வெளி என்று கட்டுவார்கள். நாங்கள் படியை தாண்டி நடையை தாண்டி வீட்டு முற்றத்துக்குள்ளே வந்து பாடுகிறோம். இன்னும் உன் காதில் கேட்கலையா? அணியரங்கன் திருமுற்றத்து அடியார் தங்கள் இன்பமிகு பெரும் குழுவும் கண்டு. பெருமாள் திருமொழியில் இருக்கிற வாக்கு. ரங்கநாதனுடைய முற்றத்தில் வந்து நின்று கொண்டு பாடுவார்கள். அதுபோல நாங்கள் இப்போது பாடிக்கொண்டிருக்கிறோம். முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர் பாட. ஒரு அழகு சொல்லட்டுமா? உன்னை புனமயில் என்று வர்ணிக்கிறார்கள். மயில் எப்போ ஆடும்? முகில் பார்த்தா ஆடும். கண்ணன் முகில் வண்ணன், நீ புனமயில், அவனுக்கென்று ஆட பிறந்தவள். முகில் வண்ணன் பேர் பாட சிற்றாதே. சிற்றாதேன்னா அசையாம கிடக்கிறமா, நீ உடம்பு கூட அசையில. நாங்கள் இவ்வளோ பேர் பாடுறோம், ஒரு குலுங்கல் ஒன்றுமே இல்லையே. பேசாதே, பதிலும் நீ பேச மாட்டேங்கிற. செல்வ பெண்டாட்டி, ரொம்ப உனக்கு நாம் கண்ணனுக்கு வேண்டியவன் அப்படிங்கிற ஒரு ஒரு கர்வம் வந்து விட்டதா? செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்கு உறங்கும் பொருள் ஏலோர் எம்பாவாய். உறக்கத்தில் அர்த்தமே இல்லையேடி, அர்த்தமில்லாத தூக்கத்தில் போய் ஆழ்ந்து கிடக்கிறாயே என்று பேசுவதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல். 9வது பாடல். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலணை மேல் கண் வளரும் மாமன் மகளே, மணிக்கதவும் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ, உன்மகள்தான் ஊமையோ அன்றிச் செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ, மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமும் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். அப்பழுக்கற்ற தூய்மையான பரிசுத்தமான மாட மாளிகைகளைச் சுற்றிலும் 4 பக்கங்களிலும் விளக்குகள் ஒளிவிட்டு பிரகாசித்து எரிந்து கொண்டிருக்கவும், அம்மாளிகையைச் சுற்றிலும் அகில் சந்தனம் போன்ற வாசனைப் பொருள்களின் நறுமணம் எங்கும் கமழவும், நல்ல பஞ்சடைத்த மெத்தையில் கண்ணுறக்கம் கொள்ளும் எங்கள் மாமன் மகளே, மாணிக்கங்கள் பதிக்கப் பெற்ற உன் வீட்டு கதவின் தாழ்பாளை திறக்க மாட்டாயா? திறந்து விரைவில் வந்து எங்களுடன் சேர்ந்து கொள்ள மாட்டாயா? மாமிகளே, நீங்களாவது அவளை எழுப்பிவிட மாட்டீர்களா? விடிந்து எவ்வளவு நேரமாகிவிட்டது. நாங்கள் இவ்வளவு நேரம் அவளை அழைத்து கொண்டிருக்கிறோமே, அவளுக்கு என்ன ஆயிற்று? ஒரு வார்த்தை கூட பதில் கூற மாட்டேன் என்கிறாளே. அவள் என்ன பேசும் திறனற்ற ஊமையா? அல்லது நாங்கள் அழைப்பது அவளுக்கு கேட்கவில்லையா? காது கேட்கவில்லையா? அல்லது ஆழ்ந்த பேருறக்கத்தில் படுத்து கிடக்கிறாளா? அல்லது யாரேனும் கட்டுப்படுத்தி அவளை பெருந்துயில் கொள்ளுமாறு செய்து விட்டார்களா? அல்லது ஏதேனும் மந்திரம் மாயம் செய்திருக்கிறார்களா? அதன் வசம் கட்டுப்பட்டு இப்படி பேருறக்கம் கொண்டு கிடக்கிறாளே. நாங்கள் அந்த மாமாய செயல்களில் வல்லவனும் மிகுந்த தவமுடைய இலக்குமியின் கணவனும் வைகுண்டத்திற்கு அதிபதியுமான நாராயணன் பெயரை திரும்ப திரும்பச் சொல்லி பக்தி பரவசத்தில் ஈடுபட்டு அவளை அழைக்கிறோமே. அவள் ஏன் இன்னும் எழுந்து வந்து கதவை திறந்து எங்களுடன் சேர்ந்து இறைவன் திருப்பெயரை சொல்லி வழிபட மாட்டேன் என்கிறாள்? நீங்களாவது கேட்டுச் சொல்லுங்களேன் என்கிறார்கள். இந்த பாடலின் திரண்ட பொருள் இது.
தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய. விளக்கு எரிப்பதற்கே நிறைய செல்வம் இருக்க வேண்டும். இது சீர்மல்கும் ஆய்பாடி செல்வச் சிறுமியர்கள் வாழுகிற இடம். அந்த வீட்டினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது? தூய்மையான ரத்தின மணிகள் அப்படியே பதிந்து வைத்திருக்கிறார்கள். ஒரு குறிப்பு எழுதுகிறார்கள், அரசர்கள் அந்தப்புறத்திற்கு சிறந்த மணியை கொண்டு அற்புதமான கட்டடத்தை அமைப்பார்களாம். அங்கு வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட கற்களை கொண்டுதான் அரண்மனையையே கட்டுவார்களாம். இது துவளில் மண்டபம், அது தூமணி மாடம் என்று அதற்கு ஒரு விளக்கம் சொல்கிறார்கள். ஆக இழைத்து இழைத்து தூய்மையான மணியினை கொண்டு வந்து கட்டியிருக்கிறார்கள். அது ரத்தின மணி. இந்த பெண் எழுந்திருந்திருக்க வேண்டும், எழுந்திருக்கவில்லை. ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ஒரு குடும்பம் விழிப்பதற்கு முன்பு விழிக்க வேண்டியவள் அந்த வீட்டில் இருக்கிற பெண். ஏனென்றால் ஆண் எழுந்தால் அவனை மட்டும்தான் சுத்தம் செய்து கொள்கிறார். பெண் எழுந்தால் அந்த வீடே சுத்தமாகிறது என்று ஒரு பொன்மொழி சொல்வார்கள். எனவே ஒரு பெண்ணாகி இருக்கிறவள் இப்படி உறங்கிக் கொண்டிருக்கலாமா? தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய. 4 புறங்களிலும் நல்ல விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அகில் சந்தனம் போன்ற நறுமண புகை வீசுகிறது. தூபம் கமழ. செல்வச் செழிப்பு. துயிலணை மேல் கண் வளரும். அது தூங்குவதற்காகவே அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய மெத்தை. அதாவது அந்த மெத்தையை பார்த்தாலேயே வா 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 வந்து படு என்று அழைப்பதை போல 5 விதமான சிறப்புகள் அமைந்திருக்கக்கூடிய பஞ்சனை அது. அதில் அழகு இருக்கிறது, மென்மை இருக்கிறது, குளிர்ச்சி இருக்கிறது, சுகம் இருக்கிறது. அப்படிப்பட்ட அருமையான அந்த பஞ்சனையின் மீது அவள் படுத்திருக்கிறாள். தமிழிலே தூங்குகிறார்கள் என்று சொல்ல மாட்டார்கள், கண்வளராய் என்று சொல்வார்கள், மங்களம் கருதி. ஏன்னால் தூங்கிவிட்டார் என்றால் அமங்கலமாகிவிடுமே என்பதற்காக கண்வளராய் என்று சொல்லை பயன்படுத்துவது வழக்கம். சின்ன வயதிலிருந்து குழந்தை கண் வளருது என்று ஒரு வார்த்தை சொல்வார்கள். அதில் ஒரு விஞ்ஞான குறிப்பே இருக்கிறது. உண்மையிலேயே கர்ப்பத்தில் குழந்தை தூங்குவதால் தான் வளருகிறது. அது ஒரு 10 மாத காலம் தாயின் கர்ப்பத்தில் கண் திறக்காது. கண் திறந்து விட்டால் ஊமை, அது விதவிதமான குறைபாடு உடைய ஊனமான குழந்தையா வந்து பிறக்கும் என்று விஞ்ஞான குறிப்பு இருக்கிறது. அந்த குழந்தை கண்களை மூடிக்கொண்டு தூங்கிக் கொண்டே இருக்கும். அதில் என்ன ஆச்சரியம் என்று கேட்டால், அப்போதான் அது வளருகிறது. ஒரு புள்ளியிலிருந்து ஒரு குழந்தையாக முழுமையாக வளருகிறது. அந்த கண் வளருதல் என்பதிலே தூங்கும் போது வளர்ச்சி நிகழ்கிறது என்கின்ற ஒரு குறிப்பு இருக்கிறது. மனிதனுக்கு கூட தூக்கம் அவசியம். ஏன்னா உடம்பில் இருக்கிற செல்கள் தங்களை புதுப்பித்துக் கொள்வதற்கு மனிதன் தூங்க வேண்டி இருக்கிறது. அடுத்து உறவு சொல்லி அழைக்கிறாள். மாமன் மகளே. இவள் அந்தணகுல பெண் என்றாலும் ஆயர் குலமகளாக ஆகும் விருப்பத்தின் காரணமாக ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொள்கிறாளாம். இதை உரையாசிரியர்கள் எழுதும்போது ஒரு அழகான வாக்கியமாக குறிப்பிடுகிறார்கள். திருவாய்ப்பாடியிலே ஒரு பிரகிருதி சம்பந்தம் தனக்கு உஜ்ஜீவன ஹேதுவாக ஆண்டாள் ஆசைப்பட்டபடி. அழகிய மணவாளப் பெருமாள் நாயனாருடைய வியாக்கியானத்திலே திருவாய்ப்பாடியிலே ஒரு பிரகிருதி சம்பந்தம் தனக்கு உஜ்ஜீவன ஹேதுவாக ஆண்டாள் ஆசைப்பட்டபடி மாமன் மகளே என்று உறவு சொல்லி அவள் அழைக்கிறாள். மணிக்கதவம் தாழ்த்திரவாய். அது உள்ளிருப்பது வெளியே தெரியும்படி அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு வீடு. அவள் எப்படி தூங்குகிறாள் என்பது கூட வெளியே தெரிகிறது. அந்த கட்டில், அந்த மெத்தை, அந்த விளக்கு எரிகிறது. இந்த பாடலே மிக ரசமான ஒரு பாடல். திருப்பாவையில் 30 பாட்டு அழகு என்று சொன்னால் இந்த பாட்டுக்கு என்று தனியான ஒரு ரசனை உலகத்தில் தனியான ஒரு கூட்டமே உண்டு. மணிக்கதவம் தாழ்த்திரவாய், நீ வந்து திற. ஏன்னா எழுந்து வந்து திறக்கிற போது நாங்களா திறந்து கொண்டு உள்ளே வந்தால் அது மரியாதையாக இருக்காது ஒரு வீட்டுக்குள்ளே. நீ வந்து திற. ஆனால் அவள் அசைவதாக தெரியவில்லை. அவளுடைய அம்மா எழுந்து விட்டாள். அவள் மற்ற வேலைகள் பார்த்து கொண்டிருக்கிறாள். அதனால உறவு சொல்லி அவளை அழைக்கிறார்கள். மாமீர், அவளை எழுப்பீரோ? நீங்கள் அவளை எழுப்பிவிடக்கூடாதா? அப்படி தூங்கி கொண்டிருக்கிறாளே. உன் மகள்தான் தன்னுடைய தோழியினுடைய தாயை பார்த்து சொல்கிறாள், உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ. என்ன பொருள் தெரியுமா? பேச்சு வராதவர்கள் என்று பொருள் அல்ல. ஊமை என்ற சொல்லுக்கு இறை நாமம் சொல்லாதவர் என்று பொருள் என்று எழுதுகிறார். இறைவனுடைய நாமத்தை சொல்ல வேண்டிய சந்தர்ப்பத்தில் சொல்லவில்லை என்றால் பிறகு நாக்கிருந்து என்ன பையன்? பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்பார்கள் அல்லவா. உண்ணா நாள் என்பது இந்த உலகத்தில் சாப்பிடாத நாள் அல்ல, உன்னை வணங்காத நாள் தான் உண்மையிலேயே உண்ணா நாள் என்று குறிப்பிடுவார்கள். ஊமையோ அன்றி செவிடோ.
ஏன்னா இறைவன் புகழ் கேளாத செவியென்ன செவியே என்று சிலப்பதிகாரம் பேசும். இந்த பெருமானுடைய புகழை நாங்கள் சொல்லுகிறோம், அவள் காதிருந்தும் கேட்கவில்லையே. நேற்று வரை நன்றாக பேசினாளே, இன்று என்ன ஊமையாகி விட்டாளா? அழைப்பு அவள் காதில் போய் விழவில்லையா? அல்லது இரண்டுமே அவளுக்கு இணைந்து விட்டதா? சோம்பல் வயப்பட்டாளா? யாரேனும் மந்திரம் மாயம் செய்து விட்டார்களா? என்ன நடந்து விட்டது? ஊமையோ அன்றி செவிடோ, மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமும் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். ஏன்னா மந்திர துயில் பட்டாளே, இப்படி அவள் பிடிவாதமான ஒரு தூக்கத்தில் போய் மாட்டிக்கொண்டு இருக்கிறாளே. நாங்கள் அழைக்கிறோம், எதை சொல்லி அழைக்கிறோம்? மாமாயன், மகா மாயையில் வல்லவனாகிய பெருமான். மாதவன், நம்முடைய சாதாரண தவம் அல்ல, எல்லா தவங்களுக்கும் அப்பாற்பட்ட பெரும்பொருள். அந்த தவத்தால் அடைய வேண்டியவன் கருணையினால் தானாகவே நம்மிடத்தில் வருவதால் அவன் மாதவன். வைகுந்தத்தில் இருக்கிறவன் என்றாலும் கருணை காரணமாக ஒவ்வொரு கோயிலிலும் அர்ச்சாவதாரத்தில் எழுந்தருளி இருக்கின்றவன். வைகுண்டபதி என்றாலும் இந்த பூமிக்கு கிடைக்கிறவன். வைகுந்தன் என்றென்று நாமும் பலவும் நவின்று. உண்மையிலேயே திருப்பாவையினுடைய நோக்கமே இறைவனுடைய நாமத்தை பல வகையில் சொல்வது. இறைவனுடைய நாமத்துக்கு மிகுந்த சக்தி அதிகம். கட்டிப்பொன் போலே அவன், பணிப்பொன் போலே திருநாமம் என்று உரை எழுதுவார்கள். அதாவது தங்கத்தில் ஒரு பெரிய கட்டி இருந்தால் கூட அதை வைத்துக்கொண்டு என்ன பண்ணுவது? ஆனால் பணிக்கப்பட்ட பொன், வளைக்கப்பட்ட பொன்னாக இருந்தால் அது பல சமயத்தில் ஆபத்துக்கு உதவும். ஒரு மோதிரமாக இருந்தால் அடகு கடையில் வைத்து கூட ஒரு ஆபத்திலேருந்து வெளியில் வரலாம். இறைவன் வைகுந்தத்திலே இருக்கிறான் என்று சொன்னால் கட்டிப்பொன் போலே, ஆனால் பணிப்பொன் போலே அவனுடைய திருநாமம், நாமம் பலவும். இன்னும் கூட நிறைய விளக்கங்கள் சொல்வார்கள். இறைவனுடைய நாமம் இறைவனை விட செல்வாக்கு உடையது என்று. ஒரு வங்கிக்கு போகிறோம், செக்கில் கையெழுத்து போட்டு கொடுத்தா நம்ம கையெழுத்துக்கு தான் அதிக பலம் இருக்குமே ஒழிய, நாமே போய் நின்று கொண்டு பணம் கொடுன்னு கேட்டால் கூட கொடுக்கறதுக்கு யோசிப்பா. எப்படி கொடுப்பார்கள்? கையெழுத்துக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கிறது. அதுபோல் நாமும் இறைவனை காட்டிலும் வலிமை உடையது என்று ஒரு குறிப்பு சொல்வார்கள். ஒரு சின்ன வரலாறு. காஞ்சி மகா சுவாமிகள் உடல்நல குறைவு மாதிரி ஜுரத்தில் இருக்கிறார்கள். மருத்துவர் வர சொன்னார்கள். அவர் உடனே மருந்தெல்லாம் கொடுக்க வேண்டி இருக்குமோ என்ற எண்ணத்தில் அவர் வந்தார். உன்னை யார் இப்படிலாம் வர சொன்னா? நீ உட்கார், நான் இப்போ என்னுடைய டெம்பரேச்சர் எடுத்துக்கோ, விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்ல போகிறேன், சொல்லி முடிச்சதுக்கப்புறம் டெம்பரேச்சர் எப்படி இருக்கு பார் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லுவதற்கு முன்பு ஜுரம் இருந்தது. சொல்லி முடித்த பிறகு ஜுரம் இல்லவே இல்லை. உன்னை எதுக்கு தெரியுமா கூப்பிட்டேன்? மருந்து கொடுத்து தான் இதை காப்பாற்றணுங்கிறது இல்லை, விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்னாலேயே ஜுரம் போயிடும்னு தெரிஞ்சுக்கோ என்று ஒரு செய்தி சொன்னதாக ஒரு வரலாறு உண்டு. அவனுடைய நாமம் எல்லா நோய்களையும் போக்கக்கூடியது. அந்த நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். அந்த நாமங்களை நாம் வாய் திறந்து பாடுவோம் என்பதாக இந்த பாட்டு நிறைவு பெறுகிறது. திருப்பாவை 10ஆம் பாடல். நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய், மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார், நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப் பறைதரும் புண்ணியனால், பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெரும் துயில்தான் தந்தானோ, ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய். இந்த பாடலை நோன்பின் பெருமையால் கண்ணனை கையில் கனிபோல் அடைந்த ஒரு பக்திமிக்க பாவை எழுப்பப்படுகிறாள் என்றும் பார்க்கலாம். அல்லது தூக்கத்தையே நோன்பாக கருதி சோம்பி கிடக்கிற ஒருவளை கேலி பேசுவதாகவும் பொருள் கொள்ளலாம். இப்போது பாடலின் பொருளை முதலில் பார்ப்போம். நோன்பின் பலன் கைவரப் பெற்று அதன் விளைவாக சொர்க்கத்தையே அடைகின்ற பெண்ணே, அந்த சொர்க்கத்தினுள்ளே புகும் பெண் என்றாலும் உறக்கத்தை நோன்பாக கொண்டவளே என்று இன்னொரு பொருள். நீ வாயில் கதவைத்தான் திறக்கவில்லை, வாயை திறந்து பதில் கூடவா சொல்லக்கூடாது? மனம் நிறைந்த திருத்துழாய் துளசி மாலையை திருமுடியில் அணிந்திருக்கிற நாராயணன், நமது போற்றுதலை ஏற்று பலனை வழங்குகின்ற புண்ணியன், முன்னொரு காலத்தில் யவனுக்கு இரையாகி போன கும்பகர்ணன் உன்னுடன் தூக்கப் போட்டிக்கு வந்து தோற்று பெரிய தூக்கத்தை தன் தோல்வியின் அடையாளமாக உனக்கு வழங்கிவிட்டானா என்ன? மிகுந்த சோர்வும் சோம்பலும் ஏன் உனக்கு? இந்த குழுவுக்கே ஒப்பற்ற அணிகலன் போல விளங்குகிறளா அல்லவா நீ? படுக்கையை விட்டு தெளிவுடன் எழுந்து வந்து கதவை திற என்று வெளியில் நின்ற தோழியர் உள்ளே படுத்திருப்பவளை அழைக்கிறார்கள். இதுவே பாடலின் திரண்ட பொருள். இங்கே கேலியும் கிண்டலும் கூட ஒரு வகையான விளையாட்டாக எடுத்துக்கொள்ள ஒரு பகுதி இடம் கொடுக்கிறது.
ஒரு பெண் சொல்லி இருக்கிறாள், நான் கடுமையான தவம் பண்ணி சொர்க்கம் போகப் போகிறேன் என்று இவர்கள் பேசிக்கொண்டிருக்கிற போது தோழிகளுக்கு மத்தியில் சொல்லி இருக்கிறாள். அவளை இப்போது எழுப்ப வந்திருக்கிறார்கள். ஆஹா அடியம்மா, நீ சொர்க்கம் போகிற லட்சணம் என்ன என்று எங்களுக்கு தெரியாதா? நோற்று சொர்க்கம் போகுகின்ற அம்மனாய், நீ தவம் பண்ணி சொர்க்கம் போவேன் என்று சொன்னாயே, இப்போது படுத்து கிடக்கிறாயே. இப்படி எடுத்துக்கொண்டால் அது ஒரு கேலியான கிண்டலான அவளை பற்றி பேசுகிற ஒரு விளையாட்டு பேச்சாக பொருளாகிறது. உண்மையிலேயே எடுத்துக்கொண்டால் அவள் உண்மையான கடினமான முயற்சி உடையவள், எல்லா நோன்புகளையும் சரியாக மேற்கொள்ளுகிறவள், நாளை வைகுந்தம் சேர வேண்டும் என்ற எண்ணத்தில் தன் வாழ்நெறியை அமைத்து கொண்டவள். எனவே நோற்று சொர்க்கம் போகுகின்ற அம்மனாய் பெருமைக்கு உரியவளே, நீ தவம் பண்ணி மேலே போவேன் என்று சொன்னாயே, இப்போது தூங்கிக் கொண்டிருக்கிறாயே என்று ரெண்டு வகையிலேயும் பாவத்தை மாற்றி பொருள் சொல்லக்கூடிய பாடல் வரி இது. சொர்க்கம் எது, நரகம் எது? ராமாயணத்திலே சீதா பிராட்டியார் சொல்கிறார், உன்னோடு இருப்பதுதான் எனக்கு சொர்க்கம். ராமனிடத்திலே சொல்கிறார், உன்னை பிரிந்தால் அது நரகமாக ஆகிவிடுகிறது. ஆகவே பெருமானோடு இருக்கிற நேரம்தான் சொர்க்கம். இவள் ஒருவேளை தன் தவத்தின் பலனால் பெருமாளோடு இருக்கிறவளோ, இறைவனுடைய நினைப்பே சொர்க்கமாகிறது, மறப்பே நரகமாகிறது. இது இன்னொரு சிந்தனை. இவளுடைய இயல்பு பக்குவம் காரணமாக உயர்ந்து போய் சாது கோஷ்டியில் சேர்ந்து விட்ட காரணத்தால் சாமானியரோடு நமக்கென்ன பேச்சு என்ற எண்ணத்தில் வாயாடாமல் இருக்கிறாளோ என்பதை அடுத்த வரி நமக்கு புலப்படுத்தும். தனக்கு உரிய நல்ல கோஷ்டியிலே இருப்பது, சிறந்தவர்களோடு அந்த வர்க்கத்தில் இருப்பதுதான் சொர்க்கமாக மாறுகிறது. நீ அப்படி தகுந்த சாது கோஷ்டியிலே போய் சேர்ந்து விட்டதால் எங்களோடெல்லாம் பேசக்கூடாது என்பதற்காக மாற்றமும் தாராரோ, நீ பதில் தராமல் இருக்கிறாயா என்று ஒரு கேள்வி எழுகிறது. அம்மாடி, உன்னால் வீட்டு வாசல் திறக்க முடியவில்லை, வீட்டு வாசலே திறக்க முடியவில்லையே, உனக்காக வைகுந்த வாசல் திறக்கப் போகிறதா என்று இன்னொரு கிண்டல் பொருளும் அதற்குள்ளே இருக்கிறது. மாற்றம் தாராரோ வாசல் திறவாதார். ஒருவேளை உண்ணாவிரதம் மாதிரி மௌன விரதம் இருக்கிறாயா? அட, வாயில் திறப்பது கடினம், வாயை திறப்பது கூடவா கடினம்? வாசல் செம்மினால் வாயும் செம்ம வேண்டுமோ என்று வியாக்கியானத்திலே இந்த இடத்தை குறிப்பிடுவார்கள். நீ எழுந்து பேச வேண்டாம், கதவை திறக்கக்கூடாதா? கதவை திறக்க வேண்டாம், வாயாலாவது பதில் சொல்லக்கூடாதா? ஏன் இப்படி நீ இருக்கிறாய் என்று அந்த பெண்ணை கேட்பது போல் அந்த பாடல் அமைந்திருக்கிறது. அடுத்து நாராயணனை சொல்லுகிறார்கள். நாற்றத் துழாய்முடி நாராயணன். உலகத்திலேயே மிகப்பெரிய சிறப்பு துளசிக்கு உண்டு. பிறக்கும் போதே அது நறுமணத்தோடு பிறப்பது. அதனால்தான் பின்னாலே பாடுகிறார்கள், இருந்தவண்ணாகிலும் கொண்டு வீசுமினி. துளசி கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, துளசி இருந்த மண்ணை எடுத்தாவது எங்கள் மீது வீசுங்கள் என்பார்கள். ஒரு பெருமாள் கோயிலுக்குள் போகிற போது நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய இன்பமே அந்த திருத்துழாய் நறுமணம். பச்சை கற்பூரம் அது இன்னொரு பக்கம், திருத்துழாய் நறுமணம்தான் கோயிலின் சிறப்பழகு. கண்ணன் திருத்துழாய் அணிந்து அங்கு வந்து சென்றால் 100 குழிக்கு தாங்கும் என்று உரை எழுதுவார்கள். அதாவது அவன் வந்து போன வாசம் அந்த இடம் முழுவதும் நிறைந்திருக்குமா. இப்போது திருத்துழாய் வாசம் வருவதாலே இந்த பெண்களுக்கு உள்ளூர ஒரு கவலை, ஒருவேளை கண்ணன் இங்கே உள்ளே வந்துவிட்டு போயிருக்கிறானோ என்கிற ஒரு சின்ன கவலையும் வெளிப்பட பேசுகிறார்கள். நாற்றத் துழாய்முடி நாராயணன். நான் துளசியை பற்றி ஒரு மருத்துவ புத்தகம் படித்து கொண்டிருந்தேன். அதில் துளசி பிராணசக்தியை கூட்டி நம்முடைய கபத்தை குறைக்கக்கூடியது. அது மட்டுமல்ல, அது 100 வகையான மேலான மருந்தாக அது பயன்பட்டு கொண்டிருக்கிறது. துளசி, கருந்துளசி, செந்துளசி, நாதுளசி என்று 4 வகையாக அது கிடைக்கிறது. பிராணசக்தியை கூட்டுகிறது என்பதற்காக அப்படியே எடுத்துக்கொள்ளுகிற போது அது முற்றிலுமாக ஒருவருடைய உடலை மாற்றி அமைக்கக்கூடியது. துறவரத்துக்கு போகிறவர்களுக்கு கூட துணை நிற்கக்கூடியது என்று ஒரு குறிப்பு எழுதி வைத்திருக்கிறார்கள். துளசியோடு ஒரு 5 மிளகு வைத்து 3 நாள் சாப்பிட்டால் 3 மாத காலம் ஒரு பெண் அப்படி சாப்பிட்டால் குழந்தை பேர் இல்லாத பெண்களுக்கு வாய்க்கும் என்று எழுதுகிறார்கள். 9 மிளகு வைத்து அரைத்து 7 நாட்கள் வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் எந்த விஷமும் உரியும் என்று எழுதுகிறார்கள். எனவே மருந்தல்ல, மாமருந்தாக விளங்குவது திருத்துழாய். அந்த நாற்றத்துழாய் முடி நாராயணன். திருவடியில் மட்டுமல்ல, அவன் திருமுடியிலும் இருக்கிற மேன்மையும் ஏற்றமும் பெற்றது இந்த திருத்துழாய். அந்த நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால். இந்த நம்மால் என்பதை நம்மால் என்று பிரித்து சொல்வார்கள், நம்மால் என்று சேர்த்து சொல்வார்கள்.
அதாவது நாம் இப்போது பாடினால் அவன் நமக்கு பறை தருவான், நம்முடைய மால் நமக்கு பறை தருவான். நமக்கு மால் இருக்குமென்றாலும், மால் என்றால் மயக்கம். சில பேர் சுய மோகிகள், தன்னைத்தானே மோகித்துக் கொண்டு தன்னை பெரிதாக நினைத்துக் கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட குறையுடையவராக இருந்தாலும் கூட அவர்களுக்கு கருணை பாலிக்கிறவன் கடவுளாக மாறுகிறான். நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால், அவன் புகழை பாடிய மாத்திரத்தில் நமக்கு பறை தருகிறான், புருஷார்த்தங்களை அருளுவதற்கு தயாராக இருக்கின்றான். அடுத்து அந்த பெண்ணை அவர்கள் கேலி பேசுகிறார்கள். அப்படிப்பட்டவனை நாங்கள் பாடுகிற போது கூட நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாயே, இது என்ன நியாயம்? பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும். இந்த பண்டொரு நாள் என்பதற்கு நேரடியாக நீங்கள் பொழிப்புரை எழுதினால், முன்பு ஒரு நாள், அதாவது ராமாயணம் முன்னர் நடந்தது. அப்படி முன்பொரு நாள் நடந்த ராமாயண யுத்தத்தில் கும்பகர்ணன் தோற்று விழுந்தான். இது வெளிப்படையான பொருள். ஆனால் ஒரு நயம் இருக்கிறது. பண்டு ஒரு நாள், ராமாயண கதை படித்தவர்களுக்கு தெரியும், ராவணனை போன்றவர்கள் முதல் நாள் போருக்கு வருகிறார்கள், பின்னாலும் வருகிறார்கள். இந்திரஜித்தன் ஒரு நாள் வருகிறான், பிறகு இன்னொரு நாள் வருகிறான். ஆனால் கும்பகர்ணன் ஒரே ஒரு நாள் தான் போருக்கு வருகிறான், அன்றே மாண்டு போய் விடுகிறான். இந்த மிகப்பெரிய வரலாற்று குறிப்பை பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணன் என்று குறிக்கிறாள். கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணன் என்றால் யமனுடைய வாயில் வந்து விழுந்த கும்பகர்ணன். ராமன் கொன்றான் என்று பழி சொல்ல விருப்பமில்லை. ஒருவர் தண்ணீர் குடிப்பதற்கு ஏரி வெட்டி வைக்கிறார், அதில் வந்து ஒருவர் விழுந்து விட்டால் அது ஏரி வெட்டி அவருடைய தவறா? அது மாதிரி தயரதன் பெற்ற மரகத மணித்தடம் ஸ்ரீராமன், அதில் வந்து விழுந்து இறந்தவன் கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணன் என்று நயம்பட பேசுகிறார். 6 மாதம் தூக்கமுடையவன் அவன் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ. தோற்றவர்கள் வெற்றி பெற்றவர்களுக்கு ஒரு பரிசு தர வேண்டும். அப்படி கும்பகர்ணன் தோற்றவன் இந்த தூக்கத்தை இவளுக்கு பரிசாக கொடுத்து விட்டு போயிருக்கிறான். கும்பகர்ணன் இவளோடு போட்டி போட்ட போது இவள் வெற்றி பெற்று விட்டாளாம். அந்த கேலி பேசுகிறார்கள், தோற்றும் உனக்கே பெரும் தொழில்தான் தந்தானோ. சோம்பல் எல்லா நோய்களுக்கும் மகப்பேறு மருத்துவ மறை. ஆங்கிலத்திலே என்தூசியாசம் என்று ஒரு வார்த்தை சொல்கிறார்கள். அதை பற்றி ஆழமான பொருள் சொல்லுகிறவர்கள், என்தூசியாசம் என்றால் உற்சாகம் என்று மட்டும் பொருள் அல்ல, இறைமையில் நிறைந்தவர் என்று ஒரு பொருள் கொள்ளுகிறார்கள். எனவே சோம்பல் இறைநிலைக்கு எதிரானது, உயிர்ப்பு இறைநிலைக்கு அடையாளமானது. நீ இப்படி கும்பகர்ணனை போல் தூக்கத்தில் இருக்கிறாயே, நீ அனந்த நிலையில் இருக்கிறார், அதாவது தூக்கமும் இல்லை விழிப்பும் இல்லை, அந்த நிலையில் இருக்கிறாய், ஆற்ற ஆனந்தல் உடையாய். ஆனால் நீ யார்? எங்களுக்கு அரும் கலை. நீ வந்தால் எங்கள் கோஷ்டிக்கே பெருமை, எங்கள் கோஷ்டியே ஒளி வீசக்கூடியது, எங்களுக்கு நல்ல அணிகலன் நீ. தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். தேற்றமாய் என்றால் படுத்த நிலையிலேயே அப்படியே எழுந்து வெளியிலே வந்து விடாதே. அதுக்கு ஒரு உரை சொல்வார்கள், வால்மீகத்தில் இலக்குவனை பார்க்க தாரை வந்த மாதிரி வந்து விடாதே, நீ உன்னை அழகுபடுத்தி கொண்டு திருத்தமாக வர வேண்டும் என்ற குறிப்பை அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேல் என்று பாடுகிறார்கள். 12ஆம் பாடல். கனைத்திளம் கற்றருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதன்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். இதனுடைய பொருள், கன்றை பிரிந்த எருமை தன் கன்றை நினைத்து கனைத்து அந்த நினைப்பால் தனது காம்புகளிலிருந்து விடாது பால் பொழிவதால் வீடெல்லாம் பால் வெள்ளமிட்டு சேராகி கிடக்கின்ற வீட்டின் தலைவனான பெரும் செல்வத்தை பெற்றிருப்பவனது தங்கையே. முன்பு பெரும் கோபத்தால் தென்னிலங்கை மன்னனான ராவணனை அழித்து ஒழித்த மனத்திற்கு இனியவனான ராமபிரானை புகழ்ந்து மார்கழி மாத பனி தலையில் விழுந்து கொண்டிருக்க நாங்கள் உன் வீட்டு வாசலில் கீர்த்தனம் செய்வதை கேட்டும் நீ உறங்கலாமா? கதவை திற, பொழுது விடிந்து இன்னும் நீ உறங்குவது எல்லா வீட்டாருக்கும் தெரிந்துவிட்டது, இனியாவது எழுந்திரு, என்ன இது பெரிய உறக்கம் என்கிறார்கள். இந்த பாடலில் எழுப்பப்படுகிறவள் கண்ணபெருமானுடைய நெருங்கிய நண்பனுடைய தங்கை.
அவளை எழுப்புகிற போது நற்செல்வன் தங்காய் என்று அவர்கள் அன்போடு அழைக்கிறார்கள். சூழலை முதலில் வர்ணிக்கிறார்கள். ஒரு எருமை அவிழ்த்துவிட்ட பிறகும் பால் கறவாமல் விட்டுவிட்டதால் தன் கன்றை நினைத்து அது பால் பொழிகிறது, அதனால் வீடு சேராகிறது. கனைத்திளம் கற்று எருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலைவழியே நின்று பால் சோர என்று பாடலிலே வருகிறது. பக்தி இலக்கியங்களுடைய அடிப்படை நாதமே அன்புதான் பிரமாதம். உண்மையிலேயே வாழ்க்கை ஒரு அறிவுபூர்வமான ஏற்பாடு அல்ல, அது அன்பு பூர்வமான ஒரு ஏற்பாடு. ஒரு எருமையே இப்படி இருக்குமானால் இறைமை என்ற இறை தத்துவத்தில் ஈடுபட்டவர்கள் எவ்வளவு இரக்கத்தோடு இருக்க வேண்டிய கடமை உடையவர்கள். எருமை மாடு கன்றுக்கு இறங்கி பால் சொரிவதை கவிச்சக்கரவர்த்தி கம்பன் பாடிக்காட்டி இருக்கிறார். எருமைகள் பால் பொழிய அன்னக்குஞ்சுகள் அந்த பாலை அருந்தி மகிழ்ந்தன என்று ஒரு கற்பனையிலே பாடுகிறார். சேல் உண்ட ஒன்கணாரின் திரிகின்ற செங்கால் அன்னம் மால் உண்ட நளினப்பள்ளி வளர்த்திய மழலை பிள்ளை கால் உண்ட சேற்று மேது கன்று உள்ளி கனைப்பச் சோர்ந்த பால் உண்டு துயில பச்சை தேரை தாலாட்டும் பண்ணை என்று எழுதுகிறார். நாட்டு வளத்தை எழுதுகிற போது தாமரைப்பூவில் உறங்கிக் கொண்டிருக்கிற அன்னக்குஞ்சுகளுக்கு எருமை மாடு தன்னுடைய கன்றை நினைத்து சொரிந்த பால் அவைகளுக்கு கிடைத்தன என்று கோசல நாட்டு வளத்தை பாடுகிற போது குறிப்பிடுகிறார். உண்மையிலேயே இந்த எருமைகள் இப்படி பால் கறக்கும் என்கிற தன்மையினை வேறு ஒரு வகையில் சங்க இலக்கியத்தில் ஒரு புலவர் பாடிக்காட்டி இருக்கிறார். வெள்ளி வீதியார் என்ற ஒரு புலவர். அவர் வேறு ஒரு கோணத்தில் சொல்லுகிறார். காமத்தை பற்றி பாடுகிற போது தலைவன் வந்து எங்களை அனுபவிக்கவில்லை, எங்கள் இளமையோ வீணாகிறது, எங்களுக்கும் பயனில்லை அவனுக்கும் பயனில்லை, உடம்பில் பசலை நோய் வந்து துன்பப்படுகிறேன் என்று எழுதுகிறார். கன்றும் உண்ணாது கலத்தினும் படாது நல் ஆண் தீம்பால் நிலத்து உக்காங்கு, அவர் பசு என்று எழுதுகிறார். இது சங்க இலக்கிய பாடல். ஆண்டாள் சங்க இலக்கியங்களை படித்தவள் என்பதற்கு இது ஒரு அடையாளம். கன்றும் உண்ணாது கலத்தினும் படாது நல்லான் தீம்பால் நிலத்து உக்காங்கு எனக்கும் ஆகாது என்னைக்கும் உதவாது பசலை உணியர் வேண்டும் என்று குறுந்தொகையிலே வெள்ளி வீதியார் என்ற புலவர் எழுதி காட்டியிருக்கிறார். இன்னொரு கோணத்திலே பார்க்கிற போது வியாக்கியானம் பண்ணினவர்கள் எருமை மாடு கன்றை நினைத்து படுகிற பாட்டை சொல்லிவிட்டு எருமைகள் கரவாவிட்டால் படும் பாடு இந்த பெண்கள் ஓவியர் சொல்லுகிறார்களாம். என்ன, அனைவரும் எருமை படுகிற பாட்டை நாங்கள் அல்லவா உன்னாலே படுகிறோம் என்று கண்ணனுக்கு புரிய வைக்கிறார்களாம். எனவே கனைத்திளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலைவழியே நின்று பால் சோர. சென்ற பாடலிலே பால் கறப்பதை பற்றிய குறிப்பு வந்தது. கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து என்று வரும். இந்த பாடலிலே பால் கறவாமை பற்றிய குறிப்பு வந்தது. அப்படியானால் எது உண்மை? இப்படி எடுத்துக்கொள்ள வேணும். பக்தி யோகத்தில் ஈடுபட்டிருக்கிற தன்மையினை இந்த பாடலும், கர்மயோகத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்களை பற்றிய குறிப்பை அந்த பாடலிலும் ஆண்டாள் குறிப்பிடுகிறாள் என்று பொருள் கொள்ள வேண்டும். நற்செல்வன் தங்காய், சிறந்த செல்வமுடையவனுடைய தங்கையே. அவன் எப்படி நற்செல்வனாக இருக்கிறான்? கண்ணனுடைய மிக நெருங்கிய நண்பன் ஒருவன். அதை ஆழ்வார் பாடுகிற போது சொல்லுகிறார். பெரியாழ்வார் திருமொழியிலே சுரிகையும் தெரிவில்லும் செண்டுகோலும் மேலாடையும் தோழன்மார் கொண்டு ஓட ஒரு கையால் ஒருவன் தன் தோளை ஊன்றி. கண்ணன் எப்போதும் யாராவது ஒருத்தனுடைய தோளை அணைத்தபடி இருக்கிறானாம். அப்படி ஒரு கையால் ஒருவன் தன் தோளை ஊன்றி. எனவே கண்ணனுடைய மிக நெருக்கமான நண்பன் அவனை விட்டு வராமையினாலே அவன் வீட்டு எருமை கறவாதபடி போயிற்று என்று பொருள் கொள்ள வேண்டும். தமிழிலே மாடு என்பதே செல்வத்தை குறிப்பது. எனவே அந்த மாட்டின் பெருஞ்செல்வம் உடையதால் நற்செல்வன் தங்காய் என்று பொருள் செய்தார்கள். தத்துவார்த்தமாக பொருள் செய்தவர்கள் ஆண்டாளுக்கு சகோதரராக எம்பெருமானாரை சொல்லுகிற மரபு வழி சிந்தனையினை கொண்டு வருகிறார்கள். பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும் புதூர் மாமுனிக்கு பின்னானாய் வாழியே என்று ராமானுஜருக்கு தங்கையாக ஆண்டாள் பேசப்படுகிறாளே. கோயில் அண்ணா வாரும் என்று ஆண்டாள் அழைத்தாளே, அந்த இங்கு நினைவூட்டி நற்செல்வன் தங்காய் என்ற ஆண்டாளையே குறிப்பிடுகிறார்கள்.
அது மட்டுமல்ல, கைங்கரிய லக்ஷ்மி அதுதானே செல்வம், இந்த உலகத்தில் பகவானுக்கு செய்கிற சேவையே பெரிய செல்வம் என்று வேறு ஒரு கோணத்திலும் இதற்கு உரை எழுதுவார்கள். இந்த பெண்கள் இப்போது பேசுகிறார்கள், அம்மா உன் வீட்டு வாசலிலே மார்கழி பனி தலையிலே வந்து விழுகிறது, நாங்கள் எதை பிடித்து கொண்டு நிற்கிறோம் தெரியுமா? உன் வீடு சேராகி கிடக்கிறது, எருமை பால் ஓட ஓட கீழே கால் வைக்க முடியவில்லை, சேராகி இருக்கிறது. பழைய காலத்தில் வீட்டு கதவுல நாதாங்கி என்று ஒன்று தொங்கும், அதைத்தான் நாதம் சத்தம் போடுவார்கள், தட்டினா வீட்டுக்குள்ளே கேட்கும் என்ற காலிங் பெல் இன்றைய மெத்தடில். அந்த நின் வாசல் கடையை பற்றி நாங்கள் நாதாங்கியை பற்றி கொண்டு நிற்கிறோம். அதுக்கு உரை எழுதும் போது சொன்னார்கள், மேலே பனி வெள்ளம் மனத்தே பால் வெள்ளம், தரையிலோ மேலே பனி வெள்ளம் மனத்தே மால் வெள்ளம், மால்னா திருமால், மனத்தே மால் வெள்ளம் தரையிலே பால் வெள்ளமாய் தெப்பம் வற்றுவாரை போலே உன் வீட்டு நாதாங்கியை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறது கான். அப்படியெல்லாம் அந்த நாதாங்கியை பிடித்து கொண்டு இவைகள் தொங்கிக் கொண்டு நிற்கிறார்கள். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானி பாடமும் நீ வாய் திறவாய். அளவு கடந்த அநியாயம் செய்து விட்டான் ராவணன். என்ன, சீத்தையை ராமனால் பிரிய முடியாது, பிராட்டியையும் பெருமாளையும் பிரிக்கக்கூடாது. அந்த பாவத்தை செய்தமையினால் கோபப்பட்டு சினத்தினால் தென்னிலங்கை கோமான் ராவணனை செற்ற அழித்த மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் திறவாய். ராமன் மனத்துக்கு இனியவன், என யாருக்கும் எந்த நோவும் வரக்கூடாது என்று எண்ணுவது ராமனுடைய பண்பாடு. எப்படி என்று குகனை போன்ற அன்பர்கள் வருகிறார்கள், இவன் தாழ்ந்தவன் என்று நினைக்கல, ஏழை ஏதலும் கீழ்மகன் என்னாது அவனோடு அன்பு பாராட்டுகிறார். கிளிக்கு யாருடைய பெயர் வைப்பது என்று கேட்கிறாள், கைகேயி அம்மாவுடைய பெயரை வை என்று சொல்லுகிறார். இப்படி எல்லோருக்கும் மனத்துக்கு இனியனாயிருந்த அழகை வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரியார் உரையிலே ராமாயண பாடல்ல இருந்தே பல குறிப்பு சொல்லுகிறார். மனத்துக்கினியானே என்ற தொடர்க்கு நட்பினர் நொதுமலாளர் பகைவர் ஆகிய மூவகையர் மனத்துக்கும் இனியவன் என்று பொருள் கொள்ளலாம். குகனை விடுங்கள், அடுத்தாற் போல வாலிக்கும் ராவணனுக்கும் கூட இனியனாயிருந்தான் என்றோ. மூக்கும் காதும் வெம்முரண் முலை கண்களும் முறையால் இழந்து அரற்றிய சூர்ப்பனகையும் போக்கினீர் என் நாசி பொய்த்து என் என்றும் மேக்குயரும் நெடுமூக்கு மடந்தையர்க்கு மிகையன்றோ என்றும் பிழை செய்தீரோ என்றும் சூர்ப்பனகை ராமனை புகழ்ந்து பாடுகிறாள். மார்பில் ராமபானம் பாய்ந்து நின்ற நேலையும் வாலி ஓவியத்து எழுத ஒண்ணா உருவத்தாய் என்று சொல்லுகிறான். ஆவி போம் வேலைவாய் அறிவு தந்து அருளினாய் என்று பேசுகிறான். ராவணன் மாலியவானிடத்திலே வந்து சொல்லுகிற போது நாசம் வந்துற்ற காலை நல்லதோர் பகையை பெற்றேன் என்றார். அது மட்டுமல்ல, ராமனுடைய தோற்றத்தை பார்த்துவிட்டு சொல்லுகிறான், ராகவன் மேனி நோக்கி தீயன கொடிய வீர சேவகச் செய்வை கண்டால் நாயன தகுதும் அன்றே காமனும் நாமும் எல்லாம் என்று பகைவனை கொண்டாடுகிறான் ராவணன். எனவே ராமனிடத்தில் எல்லோரும் அன்பு பாராட்டுகிற காரணத்தினாலே அவன் மனத்துக்கு இனியவனாக இருக்கின்றான். அந்த மனத்துக்கு இனியானை நாம் பாட இனித்தான் எழுந்திராய். ராமாயணமே சொல்லிவிட்டோம், இன்னும் நீ எழவில்லையே, ஈதென்ன பேருறக்கம். இந்த உறக்கம் நியாயமா? இப்படி தூங்கி தொலைக்கிறாயே. அனைத்தில்லத்தாரும் அறிந்தார். உனக்கு வெக்கமா இல்லை? பக்கம் வீடு எதிர் வீடு எல்லாருமே நீ எழவில்லை என்பதை தெரிந்து வைத்திருக்கிறார். மனிதர்களுடைய இயல்பு தன்னை பற்றி அக்கம் பக்கம் என்ன நினைக்கும் என்கிற ஒரு கூச்ச சுபாவம் உண்டு. அதை இந்த இடத்துல எடுத்து சொல்லி அனைத்தில்லத்தாரும் அறிந்து என்று உரை எழுதினார்கள். ராமானுஜரை நினைவூட்டி உரையிலே இன்னொரு குறிப்பு சொன்னார்கள்.